எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, අපිට ප්‍රේම කරන අපේ යහපත් පියාණනි, உம்முடைய பிரசன்னத்திலே தலை வணங்குகிறோம் சுவாமி. වහන්සේගේ අභිමුඛය අපි ඉස්ස නමනවා. இப்பொழுது எங்களோடு பேசும், වහන්සේ දැන් අප සමග කතා කරන්න. உம்முடைய வார்த்தையினால் போஷியும். වහන්සේගේ වචනයෙන් පෝෂණය කරන්න. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ඒ වහන්සේගේ නාමයෙන් මේ යාඥාව යහපත්. ஆமென் ஆமென். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். අපි සිල් දෙනා අසුන් ගමු. அநேக கிறிஸ்தவர்களுக்கு බොහෝ කිතුණුවන්ට தேவனை துதிக்கிறதுல இருக்கிற ருசி அவர்களுக்கு தெரியாது. බොහෝ කිතුණුවන්ට ස්වාමීන් වහන්සේට ස්තුති කිරීමේ තිබෙන මිහිරිභාවය රස දන්නේ නැහැ. பாட்டு பாடுவது தேவனை துதிக்கிறது மாத்திரமல்ல, ගීතිකා කියලා උන්වහන්සේට ප්‍රශංසා කරන එක විතරක් නෙවෙයි, நாங்கள் துதிக்கும் பொழுது நம்முடைய துதி இருதயத்தின் அந்தரங்களிலிருந்து வரணும். අපි ස්තුති ප්‍රශංසා කරද්දී ඒ ස්තුති ප්‍රශංසාව අපේ හදවත ඇතුළාන්තයෙන් පැමිණිය යුතුයි. நீங்க துதிக்கும் பொழுது ඔබ ස්තුති ප්‍රශංසා කරද්දී கர்த்தர் செய்த காரியங்கள் வேத புத்தகத்திலே போட்டிருக்கிறபடி உங்களோட மனசுல வரணும். அதை சொல்லி சொல்லி துதிக்கணும். ඔබ ස්තුති ප්‍රශංසා කරද්දී උන්වහන්සේගේ වචනේ සඳහන්ව තිබෙන උන්වහන්සේගේ මහත් ක්‍රියා ඔබේ මනසට පැමිණ එය ඔබ මුඛයෙන් ප්‍රකාශ කළ යුතුයි. அதை கற்றுக்கொள்ளுங்க. ඒක ඉගෙන ගන්න. பாட்டு பாடுறது மாத்திரம் துதி அல்ல, ගීතිකා කියන එක විතරක් නෙමෙයි ප්‍රශංසාව. ஆனா அவரை துதிக்கும் பொழுது උන්වහන්සේට ස්තුති ප්‍රශංසා அவர் කරද්දී செய்த மகத்துவமான காரியங்கள், උන්වහන්සේගේ උත්කෘෂ්ඨ ක්‍රියා, அவர் செய்த அற்புதங்கள், උන්වහන්සේ කළා වූ පුදුම, குஷ்ட ரோகிகளை தொட்டு சுகப்படுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். කුෂ්ඨ රෝගීන් සුව කළා වූ තනන් වහන්සේ වහන්සේට ස්තුතියි. கண்மலையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். පර්වතෙන් ජලය දුන්නා වූ තනන් වහන්සේ වහන්සේට ස්තුතියි. வனாந்தர வழிகளிலே தண்ணீர் ஊற்றுகளை உண்டாக்கினவரே உமக்கு ඒ ஸ்தோத்திரம். පාලු කරේ ඒ කාන්තාරේ ජල උල්පත් ඇති කළා වූ තනන් වහන්සේ වහන්සේට ස්තුතියි. நீங்க கண்ணை மூடி ஆண்டவர் அப்படி வாயினால் துதித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த கதைகள் எல்லாம் உங்களுடைய மனசுல வரணும். அது சொல்லி துதிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம் அப்படி அந்த இடத்துல இறங்கி வரும். ඔබ එලෙස ස්තුති ප්‍රශංසා කරද්දී උන්වහන්සේගේ වචනයෙන් තුලින් ඔබ උන්වහන්සේට ප්‍රශංසා කරද්දී උන්වහන්සේගේ බලය එලෙස බැසෙනවා. ஆமென். ආමේන්. இந்த காலை நேரத்தில் செய்திக்கு முன்பதாக இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். මේ උදෑසන මම වචනයේ ප්‍රථමයෙන් තවත් දෙයක් බෙදා ගන්න කැමතියි. நேற்றைய தினத்திலே எங்களுடைய தெய்வல பிரதேசத்திலே சுகமளிக்கிற கூட்டத்தை வைத்திருந்தோம். ඊයේ දෙහිවල ප්‍රදේශයේ අපේ සුවකිරීමේ තිබුණා. அற்புதமாக ஆண்டவர் கிரியை செய்தார். උන්වහන්සේ බලවත් ලෙස ක්‍රියා කළා. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? අපි අතුල සන්දි උන්වහන්සේට ප්‍රශංසා කරමු. ஒருத்தராவது ஆண்டவர் இடத்துல ஆசீர்வாதம் பெறாம போனதே இல்லை. එක්කෙනෙකුවත් උන්වහන්සේගේ ආශිර්වාදය ලබා ගත්තේ නැතුව ගියේ නැහැ. உங்களுக்கு தெரியுமா, வெள்ளிக்கிழமை முழு நாளும் ஒரே மழை. ඔයාලා දන්නවා සිකුරාදා මේ මුළු දවසම සම්පූර්ණයෙන් වැස්ස. முழு நாளும். මුළු දවසම. வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் பேர் கூடி ஜபித்தோம் பாஸ்டர் கிருஷ்ணாந்த ஆஃபீஸில். අපි කීප දිනක එකතු වෙලා යාඥා කරා පාසල් ක්‍රිෂාන්තගේ ඔෆිස් එකේ. நாங்கள் ஜபிக்கும் பொழுது பெரிய அடமழை. අපි යාඥා කරන විටත් ලොකු වැස්ස. சனிக்கிழமை காலையில கொஞ்சம் மழை பெஞ்சுது. සෙන්සුරාදා උදෑසන පොඩි වැස්සක් තිබුණා. அது பிற மழையே இல்லை. ඊපස්සේ වැස්සම නැහැ. நம்முடைய தேவன் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். අපි දෙවියන්වහන්සේ අදටත් ජීවමානයි. ஆமென். ආමේන්. ஆனபடினாலே நாங்கள் இந்த மாதிரி சுகமளிக்கிற கூட்டம் தெய்வலையில மாத்திரமல்ல, இன்னும் மற்ற பிரதேசங்களை தொடங்க போகிறோம். එලෙස මේ සුවකිරීමේයන් අපි දේවල විතර නෙමෙයි වෙනස් ස්ථානවල පටන් ගන්නට යනවා. வாலிபரே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. තරුණයනි පොඩ්ඩ අවධානය ආගන්න. சனிக்கிழமையில மாட்டு மேய்க்க போகாதீங்க. සෙනසුරාදා හරක් දක්කන්න යන්න එපා. எப்படி? කොහොමද? சகோதரர் எல்லாம் என்ன, பெண் மாடுக்கு என்ன சொல்றது தமிழ்ல, பெண் மாடை மேய போடாதீங்க. ඔයාලා එළදෙනුන් පස්සේ යන්න එපා. சகோதரிகள் எல்லாம் எரும மாட்டுகளை மேய போகாதீங்க. සහෝදරින් මේ හරක් පස්සේ බන්නන්න දක්කන්න යන්න එපා. களத்துல இறங்கி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. පිටියට බැල උන්වහන්සේට සේවය කරන්න. எங்களுக்கு துண்டு பிரதிகள் போய் கொடுக்கறதுக்கு ஆட்கள் வேணும். අපිට මේ අත්පත්‍රිකාවෙන් බෙදා ගන්න සෙනග අවශ්‍යයි. கூடி ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும். යාඥා කරන්න සෙනග අවශ්‍යයි. கூட்டத்துல வந்து அங்க உதவி செய்யறதுக்கு ஆட்கள் தேவை. ඒ රැස්වීමට ඇවිල්ලා එම ස්ථානයේ උදව් කරන්න සෙනග අවශ්‍යයි. என்னுடைய ஒரு பாலிசி இருக்கு தெரியும் தானே. මගේ ප්‍රතිපත්තියක් තියෙනවා ඔයාලා දන්නව නේද? நான் 2-3 முறை சொல்லுவேன். මම දෙපාර තුන් පාර කියනවා. அது பிறகு நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவர் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. ඊට පස්සේ මම කියනවා ස්වාමීන් වහන්සේ කියන්න. ஆண்டவர் சொன்னா ස්වාමීන් වහන්සේ කිව්වොත් மறக்க முடியாத சம்பவங்கள் மூலமாவும் அனுபவங்கள் மூலமாவும் உங்களுக்கு சொல்லுவாரு. උන්වහන්සේ අමතක නොවන සිදුවීම් සහ අත්දැකීම් වලින් ඔබට කතා කරනවා. அதனால
ஆண்டவர் சொல்லும்படி நிக்காதீங்க, நான் சொல்றதை கேட்டு வாங்க. එම නිසා ස්වාමීන් වහන්සේ කියන තේක ඉන්න එපා, මං කියන කාලේ ඉන්න. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔබලාට ආශිර්වාද இது කරනවා. எத்தனை வருஷம் இந்த உலகத்துல வாழ போறோம்? අපි මේ කොච්චර කාලයක් මේ ලෝකේ இந்த ජීවත් கடந்த 2 கிழமையில எத்தனையோ ஃபியூனரல், ஒவ்வொரு நாளும் ஃபியூனரல், செத்த வீட்டுக்கு போய் கொண்டே இருக்கிறோம். ගිය සතිය පටන් අපි මළගෙවල් වලටම යන්න සිද්ධ වුණා. நேற்று காலையில கூட எனக்கு நெருங்கின நண்பர் ஒருத்தர் மரித்து போனாரு. ඊයේ උදෑසනත් මගේ හිතවතෙක් නැති වුණා. கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. දවස් මේ ஒன்றுல நாங்க அங்க போவோம் அல்லது அவர் கீழே வருவாரு. එක වෙන්න පුළුවන් කාරණා දෙක, එක්ක අපි ඔසවාගෙන ලබන නැත්නම් උන්වහන්සේ சும்மா யூடியூப்ல பாட்டு கேட்டு பெரிய பரிசுத்தவானாக மாறாதீங்க, ஏமாந்து போகாதீங்க. ඔබ මේ YouTube එකෙන් ගීතික අහලා සුද්ධවන්තයෙක් වෙන්න එපා, නිකන් රැවටෙන්න එපා. ஆமென். கர்த்தரை தேடுங்க, ස්වාමීන් වහන්සේ සොයන්න. கர்த்தருக்கா ஊழியம் பண்ணுங்க. ස්වාමීන් වහන්සේ දිසා සේවය කරන්න. அப்பதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ඒකට උන්වහන්සේ ආශිර්වාද කරන්න. ஆமென். ආමේන්. இந்த காலை நேரத்துல මේ උදෑසන 3 நபர்களை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். පුද්ගලයන් 3 දෙනෙක් ගැන මම කාරණා බෙදා ගන්නට යනවා. 3 நபர்கள், 3 சம்பவங்கள். පුද්ගලයන් 3 දෙනෙක්, සිදුවීම් 3ක්. ஏனென்றால் இந்த 3 கதைகள் மூலமாக நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். මේ කතා තුනෙන්ම අපි බොහෝ කාරණා ඉගෙන ගන්න පුළුවන්. முதலாவதாக பேச போகிற மனிதன் துணிகரமாக ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தான், அவனுக்கு வந்த தண்டனை. පළවෙනි පුද්ගලයා නම් ස්වාමීන් වහන්සේට විරුද්ධව ඔහු නිර්භීතව පව් කරා, ඒ නිසා උට වුණ විපාකය. இரண்டாவது நபர் දෙවෙනි පුද්ගලයා பரிசுத்தவான், தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன். දෙවෙනියා ශුද්ධවන්තයෙක්, දෙවියන් වහන්සේට බය ඇති කෙනෙක්. ஆசீர்வதிக்கப்பட்டு, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஐஸ்வர்யனமாக இருந்த மனிதன். දෙවියන් වහන්සේ විසින් ආශිර්වාද කරන ලැබූ ධනවතෙක්. ஆண்டவர் விரும்பினார் அவனுக்கு டபுள் போர்ஷன் கொடுக்க வேண்டும் என்று. ස්වාමීන් වහන්සේ කැමති වුණා උට දෙගුණයකින් දෙන්න. ஆனால் அவனை டபுள் போர்ஷன் கொடுத்து ஆசீர்வதிக்கு முன்பதாக அவனை ஒரு சோதனையின் பாதையிலே கொண்டு போகிறார். ඒ දෙගුණාකාර ආශිර්වාදයක් දෙන්න ප්‍රතිපෙන් ස්වාමීන් වහන්සේ දුක් මාර්ගයකින් ඔහුව ගෙන යනවා. மூன்றாவது, තුන්වෙනුව கர்த்தருக்காக ஊழியம் செய்து ස්වාමීන් වහන්සේ දිසා සේවය කර பிசாசுகளினால் கட்டப்பட்டவர்களை යක්ෂයන් විසින් බැඳ තබන ලැබුව අයව தேவன் எப்படி மகிமையாக வந்து அவர்களை விடுதலை செய்து அவர்கள் மூலமாக இன்னும் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வர ஆண்டவர் எப்படி கிருபை செய்தார் என்பதை பார்க்க போகிறோம். එම සිදුවීම අපි දකිනවා ස්වාමීන් වහන්සේ කෙලෙසද මහිමාන්විතව බැස ඇවිත් ඒ සෙනගව ගලවලා එම ස්ථානයේ ගැලවීමක් ලබා දුන්නේ කියලා. வேத புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் தயவு செய்து தானியேல் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. බයිබලයක් තියෙන අය කරුණා කරලා බයිබලේ පෙරලා ගන්න දානියෙල් 5 වෙනි පරිච්ඡේදයේ. இந்த வருஷத்துல இன்றைக்கு தான் முதல் முறை தானியேல் புத்தகத்துக்கு போகிறீங்கன்னு நான் நம்புகிறேன். මම විශ්වාස කරන මේ අවුරුද්දේ මේ තමයි පළවෙනි වතාවට ඔබ දානියෙල් පොතට යන්නේ කියලා. ஆமென். ආමේන්. சிலருக்கு தானியேல் எங்க இருக்காருன்னு தெரியாது. සමහරවිට දානියෙල් කොහෙද තියෙන්නේ කියලා දන්නේ නැහැ. தானியேல் புத்தகத்திலே දානියෙල් පොතේ 5ஆம் அதிகாரத்துல 5 වෙනි පරිච්ඡේදයේ ஒரு நல்ல கதை இருக்கு. හොඳ කතාවක් තියෙනවා. பெல்ஷத்சார் என்ற ஒரு ராஜா இருந்தான். බේල්ෂෙෂර් කියලා රජෙක් හිටියා. அவன் வந்து நேபுகாத்நேசார் ராஜாவினுடைய மகன். ඔව් නෙබුකද්නේසර් රජතුමාගේ පුතා. இந்த நேபுகாத்நேசார் ராஜா வந்து எருசலேமுக்கு போய் அந்த ஆலயத்தை சுட்டெரித்து ஆலயத்தில் இருந்த தேவனுடைய பொருட்களை எல்லாம் அள்ளி கொண்டு யூதர்களையும் சிறையிருப்பில் கொண்டு வந்து பாபிலோன் நாட்டுக்கு வந்தவன். මේ නෙබුකද්නේසර් රජතුමා යෙරුසලම ආක්‍රමණය කරලා ඒ තිබෙන දේවමාලිගාව ගිනිලා ඒ සිටින යුදෙව්වන්ව විප්‍රවාසයකට, එහෙම නැත්නම් වහල් භාවයකට රැගෙන යනවා. அவனுடைய மகன் தான் இப்ப அரசனா இருக்கிறான், பெல்ஷத்சார். ඒ නෙබුකද්නේසර් රජතුමාගේ පුතා තමයි බෙල්ෂෙෂර්. ඔහු තමයි දැන් රජතුමා විදිහට සිටින්නේ. முதலாம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், අපි පළවෙනි පදයෙන්ම කියවනවා பெல்ஷத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். බේල්ෂෙෂර් රජතුමාගේ උත්තමයන් 1000කට මහත් මංගල්‍යයක් පිළියෙලකොට ඒ 1000 ඉදිරියේ මුද්‍රික පානය බීවේය. அவனுடைய அரண்மனையிலே 1000 பேருக்கு பெரிய பாட்டி போட்டு இருக்கிறான். ඔහු 1000ක් දෙනෙකුට ඔහුගේ මාලිගාවේ සාදයක් පැවැත්තුවා. அந்த பாட்டியிலே ඒ සාදේ வைன் குடிக்கிறார்கள். ඔවුන් මුද්‍රික පානය, එහෙම නැත්නම් වයින් බොනවා. அந்த வைன் குடிப்பதற்கு ඒ මුද්‍රික පානය වයින් බොන්ට அதுக்கு முன்பதாக அந்த பாட்டியில் இருந்தவர்கள் யாருன்னு பார்ப்போம். අපි ඒකට කලින් බලමු මේ අවස්ථාවේ සාදේ හිටපු අයව. ராஜா இருந்தான், රජතුමා සිටියා. அவனுடைய பிரபுக்கள் இருந்தார்கள், ඔහුගේ උත්තමයන් සිටියා. தன்னுடைய மனைவிகள் இருந்தார்கள். ஒரு மனைவி இல்ல, பல மனைவிகள். ඔහුගේ භාර්යාවන් සිටියා. அன்னைக்கு කියන්නේ එක භාර්යාවක් නෙමෙයි, එක භාර්යාවක් විතර නෙමෙයි, උට භාර්යාවරු බොහෝ හිටියා. அதை விட தன் வைப்பாட்டிகளும் இருந்தார்கள். ඒකට අමතරව ඔහුගේ උපභාර්යාවනුත් සිටියා.
இவ்வளவு பேரு தான் 1000 பேருக்கு பாட்டி போட்டிருக்கிறான். මේ 17 දෙනා අතරේ මේම ඔව් සාදේ පවත්වනවා. அவன் ஒரு கட்டளை கொடுக்கிறான். ඔව් අණක් දෙනවා. அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுகளும் எல்லாம் குடிக்கிறதுக்கு கட்டளை கொடுக்கிறான். ඔව් යම අණක් දෙනවා. බේල්ෂෙෂර් මුද්‍රික පානය බොන අතර යෙරුසලමේ තිබුණු මාලිගාවෙන් තමාගේ පිය වූ නෙබුකද්නේසර් විසින් ගත්තා වූ රන් රිදී භාජන වලින් තමාගේ උත්තමයන්ද තමාගේ භාර්යාවන්ද උපභාර්යාවන් විසින් බොන පිණිස ගෙනෙන පිණිස. இவர் 1000 பேர்களோடு வேசித்தனம் பண்ணி குடிக்கிறதுக்கு தேவனுடைய ஆலயத்திலே இருந்த பாத்திரங்களை பொன்னினால் வெள்ளினால் செய்யப்பட்ட பாத்திரங்களை கொண்டு வா என்று கேட்கிறான். ඔව් දහසක් දෙනෙකු සමග යම් වෛශ්‍යාකමක් විදියට යම් වැරදි ක්‍රියාවක යෙදෙන විට දෙවියන් වහන්සේගේ ශුද්ධ වූ මාලිගාවේ තිබෙන රන් භාජන මේ භාජන ගිනල්ලා ඒක ඔව් පාවිච්චි කරන්න හදනවා. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, තුන්වෙනි පදේ සඳහන් වෙනවා. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். ඒ පස්වෙනි පරිච්ඡේදයේ තුන්වෙනි පදේ ඒ විට ඔහු යෙරුසලමේ තිබෙන දෙවියන් වහන්සේගේ ගෘහයේ මාලිගාවෙන් ගත් රන් භාජන ගිනාවෝය. රජද ඔහුගේ උත්තමයවද භාර්යාවද උපභාර්යාවද එයින් බීවෝය. எப்படி இருக்குன்னு பாருங்க. කොහොමද තියෙන්නේ කියලා බලන්න. அவனுடைய மனைவிகளும் வைப்பாட்டிகளும் எல்லாரும் பிரபுக்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து கொண்டு வந்தப்பட்ட, ஏனால் அது தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணது, தேவனுக்கு பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களிலே இவன் வைன் ஊத்தி குடிக்கிறான். දෙවියන් වහන්සේට කැප කළ ඒ ශුද්ධ වූ භාජන රැගෙන ඒ කුසලාන රැගෙන මොවුත් මේ රජතුමාත් ඔහුගේ උත්තමයන්වත් ඔහුගේ භාර්යාවනුත් උපභාර්යාවනුත් මේ එක පානය කරන්න පාවිච්චි කරනවා. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ඔබට කල්පනා කරලා බලන්න. இந்த பெரிய பார்ட்டி நடக்குது. මේ ලොකු උත්සවයක් පැවැත්වෙනවා. அவருடைய கைகளிலே ඔවුන්ගේ අතේ பொன்னினாலும் வெள்ளினாலும் செய்யப்பட்ட தேவனுடைய பாத்திரங்கள், රන්සා රිදී වලින් සාදනු ලැබූ දෙවියන් වහන්සේගේ කුසලාන තිබෙනවා. என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. ඔවුන් මොනවද කරන්න කියලා බලන්න. 4வது வசனம், හතරවෙනි පදේ அவர்கள் திராட்சரசம் குடித்து ඔහු මුද්‍රික පානය බී பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். රන්ද රිදීද පිත්තලද යකඩද ලීද ගල්ද වූ දෙවිවරුන් වර්ණනා කළෝය. எப்படி இருக்குன்னு பாருங்க. කොහොම තියෙද කියලා හිතලා බලන්න. இவனுக்கு எவ்வளவு தைரியம்னு பாருங்க. උන්ට කොච්චර ලොකු ධෛර්යයක්ද කියලා බලන්න. தேவனுடைய பரிசுத்தப்படுத்தப்பட்ட பாத்திரங்கள், දෙවියන් වහන්සේට කැප කරන ලද ශුද්ධ වූ භාජන, இவன் வேசித்தனம் மாத்திரம் பண்ணல, මොහු වෛශ්‍යාකම විතරක් නෙවෙයි கல்லினாலும் மண்ணினாலும் மரத்தினாலும் செய்யப்பட்ட தேவர்களை நமஸ்காரம் මේ பண்ணுகிறான். රන් රිදී පිත්තල ගල් යකඩ ලී වලින් සාදනු ලැබූ දෙවිවරුන්ට මොහු වර්ණනාත් කරනවා. கையில பரிசுத்தப்படுத்தப்பட்ட பாத்திரம், ஆனா வணங்குகிறது தேவர்கள். අතේ තිබෙන ශුද්ධ වූ භාජනයක් නමුත් වඳින්නේ ගල් වලින් මේ සෑදු දෙවිවරුන්ට. ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ස්වාමීන් වහන්සේ නිකන් ඉඳීද? என்ன நடக்குது? இவன் நல்லா குடி வெறியில இருக்கிறான். இப்ப මොකද්ද වෙන්නේ? දැන් මො හොඳට මේ මුද්‍රික පානේ මත් වෙලා ඉන්නවා. திடீர்னு பாக்குறான், එකපාරට බලද්දි அவன் சுவர்ல ஒரு கை வந்து சுவர்ல எழுதுது. ඔව් බලනවා බිත්තියේ මේ යම් අතක් ඇවිල්ලා යම් දෙයක් ලියනවා. எப்படி? කොහොමද? அந்த ஒரு கை வந்து சில வார்த்தைகளை எழுதுது. ඒ බිත්තියේ යම් අතක් ඇවිල්ලා යම් කාරණාව යම් අකුරු වගේක් ලියනවා. 6ஆம் வசனத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 වෙනි පදේ නිසා මම දැනට ස්තුති කරනවා. அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, ඒකල රජුගේ මුහුණේ පහට වෙනස් විය. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, ඔහුගේ සිතුවිලි වලින් ඔහු කැළඹුණේය. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, ඔහුගේ කටිසන්ධි බුරුල් වී அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி கொண்டது. ඔහුගේ දන ඉස් එකිනෙකට වැදුනේය. அல்லேலூயா, හalleluya. ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. පොඩ කල්පනා කරලා ஆண்டவருடைய பரிசுத்த பாத்திரம் ස්වාමීන් වහන්සේගේ ශුද්ධ වූ භාජනය வேசிகளோட இருந்து වෛශ්‍යාවන් සමග සිටගෙන விக்கிர ஆராதனை செய்து රූප නමස්කාර குடித்து කරලා கொண்டிருக்கும் பொழுது බීගෙන ඉද්දී ஆண்டவர் ஒரு கையை அங்கே அனுப்பி ස්වාමීන් වහන්සේ අතක් එම ස්ථානයේ அந்த යවලා சுவர்ல எழுதுறான். இவனுக்கு பயம் வந்துட்டு, මේ ස්වාමීන් වහන්සේ බිත්තියේ පූර්ව ලියද්දී මොකට බයක් இவனுக்கு ඇති වෙනවා. முழங்கால் எல்லாம் ஒன்றுக்கொன்று அடிபடுது. இப்ப මොහුගේ දන ඉසත් දැන් එකට එක ගැටෙනවා. ஆமென். ආමෙන්. ஆண்டவருக்கு எதிராக துணிகரமான பாவம் செய்தா ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ ධෛර්යමත් වුන් පව් කරා. அப்படிதான் நடக்கும். එමය වෙන්නේ. இவன் சத்தம் போடுறான். இப்ப உரத்த சத்தமிட்டு මොහු ශබ්ද නගා அங்கே இந்த ஜோசியரையும் கல்தையரையும் குறி சொல்லுகிறவர்களை உள்ளே அழைத்து வரும்படி இந்த வார்த்தைகள் என்னன்னு வாசிக்க சொல்லுகிறான்.
එවිට ඒ රජයේ සිටියේ මේ අනවින කාර්යයන්ටත් පේන කියන්නටත් අඬගාලා කියනවා මේ ලියපු වචනවල තේරුම කියන්න කියලා. ஒருத்தராலும் வாசிக்க முடியல. කාටවත් මේ කියව ගන්න බැරි වුණා. ராஜாவின் ஞானிகள் வருகிறார்கள், රජතුමාගේ ප්‍රඥාවන්තයන් එනවා. அவர்களாலும் முடியல. ඔවුන්ටත් බැරි වෙනවා. அவளால் அந்த எழுத்தை வாசிக்க முடியல, அது அர்த்தத்தையும் தெரியல. ඔවුන්ට ඒක කියව ගන්නත් බෑ, ඒකේ තේරුම දන්නෙත් නැහැ. இவன் ரொம்ப கவலையோடு கலங்கி போய் பயத்தோட இருக்கிறான். මොව් ගොඩාක් කැළඹිලා බයෙන් ඉන්නවා. அவனோட இருந்தவங்க எல்லாரும் இப்ப நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. ඔවුත් සමග සිටිය අයත් දැන් බය වෙලා ඉන්නවා. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමවත් සහෝදර සහෝදරිය, பழைய ஏற்பாட்டிலே පැරණි ගිවිසුමේ முதல் முறையாக ප්‍රථම වතාවට இது இந்த தருணம் மாத்திரம்தான் මේ අවස්ථාවේ විතරයි அந்நிய பாஷையிலே ஆண்டவர் பேசுகிறார். අන්‍ය භාෂාවෙන් ස්වාමීන් වහන්සේ කතා කරන්නේ. பேசல, කතා කළේ නැහැ. எழுதுகிறார். උන්වහන්සේ ලියනවා. அது அந்த அந்நிய பாஷையை ஒருத்தராலும் வியானிக்க முடியல, ඒ අන්‍ය භාෂාව කාටවත් අර්ථ දක්වන්න බැරි වුණා. வாசிக்கவும் முடியல, அதுல மீனிங் என்னன்னு சொல்லவும் முடியல. ඒක කියව ගන්නත් බෑ, ඒකේ තේරුම දැනගන්න විදියකුත් නැහැ. ஆமென். ආමේන්. அப்படிதான் ஆண்டவர் சில நேரங்கள்ல பேசுவார். එලෙසයි ස්වාමීන් වහන්සේ සමහර අවස්ථාවලදී කතා කරන්නේ. அப்பொழுது அங்கே அவனுக்கு சொல்லப்படுகிறது, தானியேல் என்ற ஒரு மனிதன் இருந்தான், அவன் ஞானத்தினால் நிறைந்தவன், உங்களுடைய அப்பாவுக்கெல்லாம் அவர் நல்ல சேவை செஞ்சான்னு சொல்றாங்க. එම අවස්ථාවේදී උට කියනු ලබනවා දානියෙල් කියලා පුද්ගලෙක් හිටියා. ඔයාගේ තාත්තටත් සේවය කරා කියලා කියනවා. இவன் சொல்றான், தானியேலை கூட்டிட்டு வாங்க. මෙයා කියනවා ඔව් දානියෙල් වෙනා එක්කගෙන එන්න. தானியேல் வருகிறாரு. දානියෙල් එනවා. 23ஆம் வசனத்திலே 23 වෙනි පදේ தானியேல் அவனை பார்த்து என்ன சொல்றான்னு பாருங்க. ස්වාමී දානියෙල් උදෙස බලලා මොනවද කියන්නේ කියලා බලන්න. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், ස්වර්ගයේ ස්වාමීන් වහන්සේට විරුද්ධ උස්සස් වී அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். උන්වහන්සේගේ ගෘහයේ භාජන ඔබ ඉදිරියට ගෙන්වාගෙන எப்படி? කොහොමද? அவருடைய கர்த்தருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு கொண்டு வந்தார்கள். ස්වාමීන් වහන්සේගේ මාලිගාවේ භාජන නුඹ රැගෙන நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். ඔබද ඔබගේ උත්තමයෝද භාර්යාවරුද උපභාර්යාවරුද එයින් මුද්‍රික පානය බීවෝය. இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் ඒ පමණක් නොව ඔබේ උස්ම තමන්ගේ අස්තේ තබාගෙන සිටිනව තැනන් වහන්සේ. அன்பு சகோதர சகோதரிகளே, ප්‍රේමවත් සහෝදර සහෝදරිය, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா வாசிங்க. මේ වචනේ ඉතා ප්‍රවේශමෙන් කියවන්න. தமது கையில் තමන් වහන්සේගේ අස්තේ உம்முடைய சுவாசத்தை வைத்திருக்கிறவர். ඔබගේ උස්ම තබාගෙන සිටින තැනන් වහන්සේ. எப்படி? කොහොමද? தமது கையில் තමන්ගේ අස්තේ உங்களுடைய சுவாசத்தை வைத்திருக்கிறவர். ඔබේ උස්ම රඳවාගෙන සිටින තැනන් වහන්සේ. உங்களுடைய சுவாசம் உங்க கையில இல்ல. ඔබේ උස්ම ඔබේ අතේ නැහැ. ஆமென். ආමේන්. உங்க சுவாசம் உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் கையில இல்ல. ඔබේ උස්ම ඔබේ පවුල් වෛද්‍යවරයා අතේත් නැහැ. உங்களுடைய சுவாசம் அவர் கையில இருக்கு. ආමේන්. ඔබේ උස්ම ස්වාමීන් වහන්සේගේ අස්තේ තිබෙනවා. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை. ඔබ කවුරුන් නෝ වේවා. ஆண்டவரை அறிந்தவராய் இருக்கலாம், ஆண்டவரை அறியாதவராய் இருக்கலாம். ඔබ යේසුස් වහන්සේව දැනගත්ත පුද්ගලෙක් වේවා, දැන නොගත් පුද්ගලෙක් ஆனா වේවා. உங்களுடைய சுவாசம் නමුත් ඔබේ උස්ම அவர் கையில இருக்கு. තමන් වහන්සේගේ අස්තේ තිබෙනවා. அதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ඒක මතකයේ තියාගන්න. சில காரியங்கள் செய்யும் பொழுது, සමහර දේවල් කරද්දී, சில திட்டங்கள் போடும் பொழுது සමහර සැලසුම් කරද්දී அதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ඒක පොඩ්ඩක් මතක තියාගන්න. உங்களுடைய சுவாசம் ඔබේ උස්ම அவர் கையில இருக்கு. උන්වහන්සේගේ අතේ තිබෙනවා. ஆமென். ආමේන්. உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். ඔබේ මාර්ගව අයිති වූ දෙවියන් වහන්සේට ඔබ ගෞරව නොකොට කිසි පෙනීමක්වත් ඇසීමක්වත් දැනුමක්වත් නැත්තා වූ රන් රිදී පිත්තල යකඩ ලීසා ගල් වූ දෙවිවරුන්ට ඔබ ප්‍රශංසා කෙලෙහිය. 25ஆம் வசனம் சொல்லுகிறது. 25 වෙනි පදේ සඳහන් වෙනවා. தானியேல் இப்போ வாசிக்கிறான். දැන් දානියෙල් කියනවා. மற்றவர் ஒருத்தராலும் வாசிக்க முடியல. ඒ කිසිදු කෙනෙකුට ඒ වචන කියව ගන්න தானியேல் வாசித்து சொல்லுகிறான். දානියෙල් මේ කියවලා எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், ලියනද ලියවිල්ල නම් மேனே மேனே தெக்கெல் உப்பாசிம். මේනේ මේනේ තේකෙල් උපාසීන්. ஆமென். ආමේන්. அந்த வசனங்களுடைய
அர்த்தம் என்னவென்றால் 26, 27, 28 வசனங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. මේ පදේ තේරුම 26, 27, 28 පදවල සඳහන් වෙනවා. அதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு அறிய ஆசையா இருந்தா நீங்களே வாசிச்சு கொள்ளுங்க. ඒකේ තේරුම වල දැනගන්න ආසයි නම් ඔයාලම කියව ගන්න. ஆனா கடைசியாக என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். අන්තිම වශයෙන් මොකක්ද වුනේ කියලා මම කියන්නම්. 30ஆம் வசனத்துல 30 වෙනි පදේ அன்று ராத்திரியிலே එම රාත්‍රියේ கல்தேயரின் ராஜாவாகிய பெத்சாத்சார் කල්දිවරුන්ගේ රජ වූ බේල්ෂෙෂර් கொலை செய்யப்பட்டார். මරණ ලද්දේය. ஆமென். ආමේන්. கர்த்தருடைய பாத்திரம், ස්වාමීන් වහන්සේගේ භාජනය, பரிசுத்தப்படுத்த பாத்திரம், කැප කරනු ලැබූ ශුද්ධ වූ භාජනය, கர்த்தருக்கு பிரதிஷ்டைப்படுத்தப்பட்ட பாத்திரம், ස්වාමීන් වහන්සේට කැප කරපු ලැබූ භාජනය, அதிலே திராட்சரசம் குடித்து, එයින් මුද්‍රික පානය බී, அதாவது அபாத்திரமாய் குடித்து නොසුදුසු ලෙස පානය කොට அன்றைக்கு ராத்திரியிலே கொலை செய்யப்பட்டார். එම රාත්‍රියේම ඔව්ව මරණු ලැබුවා. அன்பு சகோதர சகோதரிகளே, එමන් සහෝදර සහෝදරිය, இதுக்கு ஏற்றத்தக்கதாக சம்பவம் நாங்க புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம். මේට සමාන දෙයක් අපි අලුත් ගිවිසුමේ දකිනවා. அதை தான் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இங்க நாங்க செய்கிறோம். ඒක තමයි අපි හැම ඉරිදම පළවෙනි ඉරිදම මෙම ස්ථානය කරන්නේ. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன் சொல்லுகிறார், 1 කොරින්ති 11 වෙනි පරිච්ඡේදයේ 27 වෙනි පරිච්ඡේදයේ அவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில். නොසුදුසු ලෙස මේ රොටි කන්නා වූ නොත් ස්වාමීන් වහන්සේගේ කුසලානෙන්. அங்கே இருந்தது என்ன? பெல்ஷத்சார் வீட்டுல அரண்மனையில இருந்தது கர்த்தருடைய பாத்திரம். එම බේල්ෂෙෂර්ගේ කතා පොතේ අපි දැක්කේ ස්වාමීන් වහන්සේගේ කුසලාන. இங்கேயும் பவுல் சொல்லுகிறார் அவருடைய பாத்திரம். මෙතනත් පවුල් තුමන් සඳහන් කරනවා ස්වාමීන් වහන්සේගේ කුසලාන. எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். නොසුදුසු මේ රොටි කන්නා වූ නොහොත් ස්වාමීන් වහන්සේගේ කුසලානෙන් බොන්නා වූ කවරෙකු නොබුත් ස්වාමීන් වහන්සේගේ ශරීරය ගැනත් ලේ ගැනත් වරදකාරයෙක් වන්නේය. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමන් සහෝදර සහෝදරිය, அநேகருக்கு கம்யூனியனை பற்றி அவ்வளவு புரிதல் இல்லை. බොහෝ දෙනෙකුට මේ ශුද්ධ වූ මේසය සම්බන්ධයෙන් දැනුමක් නැහැ. நாங்க பங்கெடுக்கிற அப்பம் இயேசு கிறிஸ்துவினோட சதையில ஒரு துண்டு அல்ல. අපි අනුභව කරන්නා වූ රොටිය යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරයෙන් කොටසක් නෙවෙයි. ஆமென். ආමේන්. அவருடைய சதையில இருக்க ஒரு துண்டு எடுத்து நீங்க வாயில போட்டு சப்புனீங்கன்னா நீங்க இயேசுவை சப்புறீங்க. ඔබ උන්වහන්සේගේ ශරීරයෙන් ඒ මස්සල කෑල්ල කරන් ඔබ ඇපුවොත් උන්වහන්සේ ඔබ අපනවා මෙන් සමානයි. சில நேரம் பல்லுக்குள்ள போய் மாட்டிக்கணும். ඒක දත් අස් හිරවේ. அப்போ ஒரு டூத் பிக் எடுத்து அதை எடுக்க வேண்டி வரும். ඒක ටූත් පික් එකේ දාලා පස්සේ අරන් දාන්න. ஆமென். ආමේන්. அதே போல நீங்க குடிக்கிற பானம் பண்ணுகிற திராட்சரசம் இயேசுவின் ரத்தம் அல்ல. ඔබ පානය කරන්නා වූ මේ පානයත් යේසුස් වහන්සේගේ රුධිරය නෙවෙයි. நம்முடைய கத்தோலிக்க நம்பர் தான் சொல்லுவார்கள் அந்த அப்பம் வந்து இயேசுவின் சதையாக மாறுகிறது, அந்த திராட்சரசம் கர்த்தருடைய இரத்தமாக மாறுகிறது என்று சொல்லுவார்கள். මේ අපේ කතෝලික සහෝදරවරුන් තමයි ඒක කියන්නේ මේ උන්වහන්සේගේ රුධිරය මේ උන්වහන්සේගේ ශ්‍රී ශරීරය කියලා. ஆனா வேத புத்தகம் அதை சொல்லல. නමුත් දේව වචනේ ලෙස සඳහන් வேத වෙන්නේ புத்தகம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார் என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். යේසුස් වහන්සේ දේව වචනේ සඳහන් කරන්නේ මගේ මරණය සිහි කරන පිණිස මේ අනුගමනය කරන්න. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்க இதை நன்றா அறிந்து கொள்ளணும். ප්‍රේමන් සහෝදර සහෝදර ඔබ මේක මේ පැහැදිලිව දැනගත යුතුයි. நீங்க எடுக்கிற அப்பமும் குடிக்கிற அந்த பானமும் நீங்க அதை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நீங்க ப்ரொக்ளைம் பண்றீங்க, நினைவு கூறீங்க, சொல்லுறீங்க. ඔබ බොන්නා වූ පානයත් ඔබ කන්නා වූ කෑම එකත් ඒ අවස්ථාවේදී ඔබ යේසුස් වහන්සේගේ මරණය ප්‍රකාශ කරනවා. ஆமென். ආමේන්. இன்னொரு காரியம் சொல்லட்டா? තවත් දැන් මම කියන්නද? உங்களுக்கு பாத்திரத்தை வந்து நீட்டுவாங்க. ඔබට යම් කෙනෙක් ඇවිල්ලා මේ මොක දිග අතේ මෙම දික් කරලා අල්ලනවා. சில நேரங்கள்ல அந்த துணிக்கைகள், அந்த அப்ப துணிக்கைகள் 2-3 சேர்ந்து ஒட்டி கொண்டிருக்கும். සමහරවිට මේ පූප දෙක තුනක් එකට ඇලී තිබෙනවා. சிலர் என்ன செய்வாங்கன்னா அதை பிரிக்கிறதுக்கு இப்படி 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 தேய்ப்பாங்க.
සමහර එක කඩන්න බලන අතෙන් තිය අඹරනවා. அப்ப கையில இருக்க பாக்டீரியா வைரஸ் எல்லாம் உள்ளுக்கு போகும். අතේ තියෙන බැක්ටීරියා වෛරස් ඔක්කොම ඇතුළට යනවා. அப்படி செய்யாதீங்க. එහෙම කරන්න එපා. நீங்க 2 துண்டு அப்ப எடுத்து சாப்பிட்டா ஆண்டவர் கோவிக்க மாட்டாரு. ඔබ එහෙම පූප දෙකක් කෑවත් ස්වාමීන් වහන්සේ තරහා ගන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමවත් සහෝදර සහෝදරි. 2 3 வந்தா பரவாயில்ல, எடுத்து வாயில போடுங்க. දෙක තුනක් කාත් කවන්න අරන් කටේ දාගන්න. ஆண்டவர் நீ இன்றைக்கு 2 அப்பம் சாப்பிட்டா நீ நரகத்துக்கு போவாய்ன்னு சொல்ல மாட்டாரு. ස්වාමීන් වහන්සේ කියන්නේ නැහැ උඹ අද දෙකක් කෑව නුඹ නිරේට යනවා කියලා. ஆமென். ආමේන්. அன்றைக்கு காலைல மூக்கு நோண்டிட்டு வந்திருப்பீங்க, வந்து போய் தேடுறாங்க. ඔබ එදා උදෑසන නාය ආරලා එන්නේ නැති ඒ දවසේ ඒක අල්ලන්න එපා. என்ன செய்ய வெளிப்படையாக சொல்ல வேண்டும். நான் கம்யூனியன் சேவ் பண்ணேன், இது பார்ப்பேன், பார்த்தா எனக்கு கோபம் வரும் அந்த இடத்துல. මොනා කරන්නද මම මේක ප්‍රසිද්ධිය කියන්න සිදෙන මම සාමාන්‍ය ඔක බෙදද්දි ඔක දකිනා වෙනදී. இப்பதான் இந்த சின்ன சின்ன கப்பல கொடுக்குறாங்க. දැන් තමයි මේ පොඩි භාජනය මේ நாராயணபீட சபையில அந்த காலத்துல கப்பல கொடுக்குறேன்னு நான் பார்க்கவும், ஒரு லேடிக்கு கொடுத்தா அங்க லிப்ஸ்டிக் இருக்கும், அதை துடைக்கணும். அப்படி නාරම්පිට සභාවේ මම දකිනවා ඉස්සර දුන්නේ ලොකු කෝපේ. ඒතර එක කාන්තාවක් බිල අනිත් එක නඩේදී ආගේ ලිප්ස්ටික් එක කප් එකේ රැඳිලා போட்டு வந்த லிப்ஸ்டிக் எல்லாம் கர்த்தருடைய பாத்திரத்துல. දාගෙන ආපු ලිප්ස්ටික් ස්වාමීන් වහන්සේගේ භාජනය කුසලාන. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමවත් සහෝදර සහෝදරිය. இதுல ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய மீனிங்கை தான் நீங்க அறிந்து கொள்ளணும். මේකේ ආත්මික අර්ථය තමයි ඔබ දැනගත යුත්තේ. கர்த்தருடைய பாத்திரம், அதுல ஐமிச்சம் இல்ல. ස්වාමීන් වහන්සේගේ කුසලානය. ஆனால் அதில் இருக்கிற துணிக்கைகள் அவருடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறும்படியாக செய்கிறோம். අපි මේ ක්‍රියාව කරද්දී සුදු මේස සහභාගී වෙද්දී උන්වහන්සේගේ මරණය සිහි කිරීමටත් ප්‍රකාශ කිරීමටත් අපි පාවිච්චි කරනවා. அதனால்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு அவவாதை கொடுக்கிறார் 28ஆம் வசனத்திலே. නිසා තමයි 28 වෙනි පදේ ස්වාමීන් වහන්සේ අපිට අවවාදයක් දෙන්නේ. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். නමුත් එක එකනා තම තමාම සෝදිසුකොට ඒ රොටි කෑවාවේ ඒ කුසලාණයෙන් බීවාවේ. திருப்பியும் பவுல் சொல்கிறார் பாருங்க, නැවතත් පවුල් තුමන් இந்த කියනවා அப்பத்திலும் இந்த பாத்திரத்திலும். මේ රොටි වලිනුත් මේ කුසලාණිනුත්. ஏன்னா இந்த பாத்திரம் கர்த்தருடைய பாத்திரம். එහෙනම් මේ කුසලාණය ස්වාමීන් වහන්සේගේ කුසලාණය. சிஸ்டர் மீனாட பாத்திரம் அல்ல. සිස්ටර් මීනාගේ කුසලාණය නෙවෙයි. ஆமென். இது கர்த்தருடைய பாத்திரம். ඒක ස්වාමීන් වහන්සේගේ කුසලාණය. நீங்க கர்த்தருடைய பாத்திரத்திலே பங்கு கொள்ள வந்திருக்கிறீங்க. ඔබ ස්වාමීන් වහන්සේගේ කුසලාණයට සහභාගී වෙන්න ඇවිත් සිටිනවා. ஆனபடினால் நீங்க பாத்திரத்திலே பங்கு கொள்ளும் பொழுது உங்களையே நீங்க சோதித்தறிந்து அதிலே பங்கு கொள்ள வேண்டும். ඔබ ශුද්ධ වූ මේසට ඔබ සහභාගී වෙනකල ඔබවම සෝදිසුකොට ඒට සහභාගී විය යුතුයි. 29ஆம் வசனத்திலே பவுல் திருப்பி சொல்கிறார், 29 වෙනි පදේ පවුල් තුමන් නැවතත් කියනවා அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். ශරීරය නොවිමසන්නා වූ ඔහු තමාටම දඬුවම පැමිණි ලෙස කන්නේය බොන්නේය. கவனமாக பாருங்க. හොඳට බලන්න. அபாத்திரமாய் போஜம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால், கர்த்தருடைய சரீரத்தை இன்னதென்று நிதானித்து அறியாமல் பங்கு கொள்வதுதான் பாவம். ඒ තමන්වම සෝදිසු කරන උන්වහන්සේගේ ශුද්ධ වූ මේසයට අපි නුසුදුසු ලෙස සහභාගී වෙන එක තමයි පාපයක්ව තිබෙන්නේ. சும்மா வீட்டில் அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பி கூட சண்டை பிடிச்சி இங்கே ஐயோ நான் பாவி நான் நரகத்துக்கு போக போறேன்னு கம்யூனியன் எடுக்காம இருக்காதீங்க. අර ගෙදර සහෝදරයන් එක්ක රණ්ඩු වෙලා මෙතන ඇවිල්ලා අයියෝ මම පවකාරයෙක් අද මම ශුද්ධ වූ මේසයට සහභාගී වෙන්නේ නැහැ කියලා ඉන්න එපා. ஆமென். ආමේන්. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? මේ වචනේ කොහොමද කියන්නේ? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு கொண்டு வருகிறான். තම ස්වාමීන් වහන්සේගේ ශරීරයේ කුමක්ද ඒ උන්වහන්සේගේ මේසයේ කුමක්ද කියලා අපි නොදැනුවත්ව ඒ නුසුදු ලෙස අනුභව කිරීම තමයි පාපයක් විදිහට අපි உங்களுடைய இருதயத்திலே குற்றம் உணர்வு வந்துச்சுன்னா ඔබ හදවත තුළ යම් වැරදකාරී ඇඟීමක් එනවා பங்கு பெறுவதற்கு முன்பதாக සහභාගී වෙන්න ප්‍රථමයෙන් ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு ස්වාමීන් වහන්සේගෙන් සමාව ඉල්ලලා உங்களுடைய இருதயத்தை ஆண்டவரோடு சரிப்படுத்தி கொண்டு ඔබේ හිත ස්වාමීන් වහන්සේ සමග එකඟතාවයකට ඇවිල්ලා நீங்க அதுல பங்கு கொள்ளுங்க. ඊට පස්සේ ඔබ ඊට සහභාගී වෙන්න. அதுல பங்கு கொள்ளுனா என்ன செய்றீங்க? ඒකට සහභාගී වෙලා ඔබ කුමක්ද කරන්නේ? கர்த்தருடைய மரணத்தை நீங்க சொல்லுறீங்க. ස්වාමීන් වහන්සේගේ මරණය ඔබ ප්‍රකාශ කරනවා. ஆனால் கர்த்தருடைய சரீரத்துக்கு எதிராக நீங்கள் அதாவது அபாத்திரமாய் பானம் பண்ணுவீர்களானால் என்ன நடக்கும்னு பவுல் சொல்லுகிறார். උන්වහන්සේගේ ශරීරයට ඔබ නුසුදු ලෙස අනුභව කරනවා නම් මොකක්ද වෙන්නේ කියලා පවුල් තුමන් කියන්නේ? இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ඒ නිසා නුඹලා අතර බොහෝ දෙනෙක් දුර්වලව ලෙඩව සිටිති. බොහෝ දෙනෙක් නින්දටත් පත් වෙති.
நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்பட மாட்டோம். අපි අපම විමසම නම් අප විනිශ්චය කරනු ලබන්නේ இந்த නැත. வசனங்கள் ராபோஜனத்திலே பங்கு கொள்ளுகிறவர்கள் மாத்திரமல்ல, ராபோஜனத்தை கொடுக்கிறவர்களுக்கும் ஆகும். මේ වචනය ශුද්ධ මේසයට සහභාගී වෙන අයට විතරක් නෙවෙයි ශුද්ධ මේසේ අනිත් අයට දෙන අයටත් වළංගුයි. சரி, இந்த பவுல் அபாத்திரம் என்று சொல்லுகிறாரு. அந்த அபாத்திரம்னா என்னன்னு பார்ப்போம். අපි මෙතන පවුල්තුමා නුසුදුසු කියලා කියන්නේ මොකක්ද අපි ඒක බලමු. யோவான் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே යෝහන් 13 වෙනි පරිච්ඡේදයේ 20 වෙනි පදය. தாத்துன விசியாய இயேசு பிரதியுத்தரமாக, යේසුස් වහන්සේ උත්තර දෙමින් நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ මම මේ රෙදි කැබැල්ල පොඟවලා කාටද දෙන්නේ? அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். උන්වහන්සේ රෙදි කැබැල්ල පොඟවා මෙසේ උන්වහන්සේ සීමෝන්ගේ පුත්‍රෝ යූදාස් ඉස්කාරියොට දුන්සේක. காட்டி கொடுக்கப்படுவதற்கு முந்தின நாள் ராத்திரியிலே இயேசுவும் அவருடைய சீஷரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. උන්වහන්සේ පාදෙන් ලැබුවේ රාත්‍රියේ උන්වහන්සේ පාදෙන් ප්‍රථමයෙන් උන්වහන්සේ ගෝලයන් උන්වහන්සේ එක මේසයක ඉඳගෙන ඉන්නවා. அப்பொழுது ஆண்டவர் கேள்வி சொல்றாரு தானே, என்ன ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான்னு. ඒ මස්ථානයේ යේසුස් වහන්සේ මාව එක්කෙනෙක් පාවා දෙනවා කියලා. எல்லாரும் கேட்கறாங்க, நானான்னு கேட்கறாங்க. හැමෝම ආනවා ඒ ස්වාමීනි මමද அப்ப කියලා. இயேசு சொல்லுகிறார், ඒ මාස්තාව යේසුස් වහන්සේ කියනවා இந்த துணிக்கையை தோய்த்து, அதாவது திராட்சரசத்திலே தோய்த்து, ඒ උන්වහන්සේ මිදිවිෂේ ඒ රෙදි කැබැල්ල පොඟවලා ஆமென். ආමෙන්. அந்த காலத்துல அப்படிதான் ராபோஜனம் கொடுத்தாங்க. ඒ කාලේ ඒමයි මේක දුන්නේ ශුද්ධ මේස. அப்பத்தை எடுத்து திராட்சரசத்திலே, அந்த காலத்துல அப்போன்னா இப்ப நாங்க கொடுக்கற மாதிரி இப்படி சின்ன வட்டங்கள் இல்ல. ඒ කාලේ අපිට දෙනවා පූපමෙන් පොඩි නෑ මේ රොටිය. பெரிய ரொட்டியா இருக்கும். ලොකු රොටියක්. அது துண்டு துண்டாக பிச்சு திராட்சரசத்திலே தோய்த்து கொடுப்பாங்க. ඒක ලොකු රොටිය. ඒක දෙක අපි කෑලි කීපයකට කඩලා මිදිවිෂවල පොඟවලා තමයි දෙන්නේ. நாங்களும் அப்படிதான் செய்யணும். අපිත් එහෙම තමයි කරන්නේ. கோதம்பு ரொட்டி கொண்டு வந்து, පාන් පිටි ගෙනල්ලා இப்ப பாருங்க, ஆண்டவர் அந்த துணிக்கையை எடுத்து திராட்சரசத்திலே தோய்த்து யூதாசுக்கு கொடுக்கிறாரு. එම අවස්ථාවේ යේසුස් වහන්සේ රෙදි කැබැල්ලගෙන ඒ කුසලානේ පොඟවලා යූදස්ට දෙනවා. இப்ப யூதாசுடைய இருதயத்தின் நிலைமை என்ன? මේ අවස්ථාවේදී යූදස්ගේ හදවතේ තත්ත්වය කොහොමද? அவன் எல்லாம் பிளான் போட்டுட்டான், ඔසියල්ල සැලසුම් කරලා ஒரு අවසන්. டீல் போட்டுட்டான். ඔව් ගනුදෙනුවකට இப்ப එකතු වෙලා ட்ரம்ப் ඉන්නවා. வந்து ஈரானோட டீல் போட பாக்குறாரு தானே. මේ අවස්ථාවේදී සාමාන්‍ය ට්‍රම්ප් ඉරානය සමග යම් එකඟතාවයකට அதே போல ගනුදෙනුවකට එන්න. யூதாஸ் காரியத்து பிரதான ஆசாரியரோட டீல் போட்டுட்டான். දැන් යූදස් ඉස්කාරියොත් මේ ප්‍රධාන පූජකයන් සමග එකඟතාවයකට ආවා. நான் அவரை காட்டி கொடுப்பேன், நீ எனக்கு 30 வெள்ளி காசு தா. මම උන්වහන්සේව පාවා දෙනවා, නුඹ මට රිදී කාසි 30ක් දෙන්න. பணத்துக்காக මුදල් වෙනුවෙන්. இவன் டீல் போட்டுட்டு வந்து ஆண்டவரோட உட்கார்ந்து இருக்கிறான். මම එකඟතාවයකට ඇවිල්ලා ඊට පස්සේ ස්වාමීන් වහන්සේ සමග ඉන්නවා. ஆண்டவர் என்ன செய்யறாரு? நல்ல ஒரு ஸ்மார்ட் மூவ். උන්වහන්සේ දැනගෙන මොකද කරන්නේ? උන්වහන්සේ ඉතා මේ සූක්ෂම ලෙස அந்த துணிக்கையை திராட்சரசத்திலே தோய்த்து அவனுக்கு கொடுக்கிறாரு பாருங்க. ඒ රෙදි කැබැල්ල මිදිවිෂේ පොඟවලා අවුට දෙනවා. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு ඒ මේ ඒක කැබැල්ල උ රැගෙන எப்படி? ඔය කැබැල්ල කොහමද? அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு ඒ කැබැල්ල උ රැගෙන சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். සාතන් ඔහුට ආවේශ විය. இதுவரைக்கும் சாத்தான் வெளியே தான் இருந்தான். මෙච්චරලා යක්ෂයා සාතන් එළිය තමයි හිටියේ. வெளியே இருந்து அவனை தூண்டி கொண்டு இருந்தான். இவரை காட்டிக்கொடு, உனக்கு 30 வெள்ளி காசு வரும், நீ பணக்காரனாயிருப்பாய், நீ ஐஸ்வர்யமாயிருப்பாய், அதப்புறம் ஒன்னும் ஒருத்தரும் அசைக்க முடியாது. එළිය ඉඳලා ඒ තාකල් යක්ෂයා පොළඹවෙන් හිටියා. නුඹ මේක කළොත් නුඹට මුදල් ලැබෙනවා, නුඹ ධනවත් එක්කෙනවා, ඒ වගේ කාරණා කියලා. ஆராதனைக்கு வருகிறான், නමස්කාරයත් වෙනවා. ராபோஜன மேசையிலே பங்கு கொள்கிறான், ශුද්ධ මේසයට සහභාගී වෙනවා. துணிக்கையை வாங்கி கொண்டோட வெளியே இருந்த சாத்தான் உள்ளுக்கு வந்துட்டான். ඒ කැබැල්ලත් ගත්ත ගම එළිය හිටපු යක්ෂයා ඔහු තුලට ආවා. நடந்தது என்ன? උනේ කුමක්ද? அவன் போய் நாண்டுகிட்டு செத்தான். ඔහු ගොස් මේ ගෙල වැළඳගෙන සියදි විනාශ කරා. அவன் மூலமாக மரணத்துக்கு உட்பட்ட இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டார். ඔහු තුලින් ඔහුගේ ක්‍රියාව නිසා මරණයට පත් ලැබුව යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ 3 වෙනිදා මලවුන්ගේ උත්ථාන වුණා. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමන් සහෝදර සහෝදරිය. அதனால்தான் එම නිසා තමයි
நீங்க ஆண்டவருக்கு எதிராக එම නිසා තමයි ඔබ ස්වාමීන් உங்களுடைய වහන්සේට විරුද්ධව இருதயத்துல ඔබේ හදවතේ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் இருதயத்துல இருக்குமானா ස්වාමීන් වහන්සේට විරුද්ධ කාරණා ඔබේ හදවතේ තිබෙනවා නම් துணிகரமாக படாச்சரமாக பாவத்துல இருப்பீர்களானால் ඔබ නිර්භීතව කිසිදු තැකීමක් නැතුව ඔබ පාපයේ සිටිනවා. அதாவது இது பாவம்னு தெரியும் ஆனாலும் பாவம் செஞ்சு கொண்டிருப்பீங்க මේක ඔබ පව් කියලා දන්නවා ඒ දැන දැනත් ඒ පාපයෙන්ම සිටිනවා. உதாரணமாக விபச்சாரத்துல இருந்தா උදාහරණයක් විදිහට වෛශ්‍යාකමේ வேசித்தனத்துல இருந்தா ඒ කාම මිත්‍යාචාරය කරනවා නම් பீடி சுருட்டு சிகரெட் குடிக்கிறவர்களா இருந்தா ඒ බීඩි සිගරට් සුරුට්ටු වගේ බොන අය නම් நான் கிறிஸ்தவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் මම කිතුණුවන් සමග කතා කරන්නේ. நல்ல அடிக்கிறவங்களா இருந்தா ඔබ හොඳට මේ මත් වෙන්න බොනවා නම් உங்களுக்கு பாவம்னு தெரியும் ඔබ පව් කියලා දන්නවා தெரிந்து கொண்டும் දැන දැනත් இதுல பங்கு பெற்றுவீர்களானால் ඔබ මේ ශුද්ධව මේසට සහභාගී වෙනවා නම් பவுல் சொல்ற மாதிரி පවුල්තුමන් කියන ලෙස ஐசியூல இருப்பீங்க ஆனால் 6 அடி கீழே இருப்பீங்க. ICU එකේ සිටිනවා එහෙම නැත්නම් ඔබ පොළවේ අඩි 6ක් යට ඉන්නවා. ஆனா ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறாரு. නමුත් ස්වාමීන් වහන්සේ ඔබට අවස්ථාවක් ලබා දී තිබෙනවා. சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? සමහර මට කියනවා මොකක්ද දන්නවද? வருவாங்க එනවා ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே ස්වාමීන් වහන්සේ පවුලට සමාව දෙන්න பங்கு பெறுவாங்க ශුද්ධව මේසට සහභාගී වෙනවා. போய் அதே பாவத்தை திருப்பி செய்வாங்க. නැවත ගොස් ඒ පාපයම නැවත කරනවා. ஆண்டவரை ஏமாத்த முடியுமா? ස්වාමීන් වහන්සේව රවට්ටන්න පුළුවන්. முடியாது. බැහැ. முடியும்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. පුළුවන් නම් පොඩ්ඩක් උත්සාහ කරලා බලන්න. அவர் நீடித்த பொறுமை உள்ளவர். උන්වහන්සේට ශාන්ති ගුණය එහෙම නැත්නම් உடனே அடிக்க மாட்டாரு. உடனே அடிக்க மாட்டாரு. එකපාර සනිකෙන් கொஞ்சம் பார்த்து தான் அடிப்பாரு. පොඩ්ඩ ඉඩ දීලා ஆமென். ஆனபடியினால் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, இது கர்த்தருடைய பாத்திரம். அதிலே இருக்கிற துணிக்கைகளை நாங்கள் அதிலே பங்கு பெறும் பொழுது கர்த்தருடைய மரணத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். මේක උන්වහන්සේගේ කුසලාන ස්වාමීන් වහන්සේගේ කුසලාන වලට ඒ ශුද්ධ මේසෙට අපි සහභාගී වෙද්දී අපි සුදුසන් විය යුතුයි. ஆமென். ආමෙන්. இரண்டாவது நபர் දෙවෙනි පුද්ගලයා யோபு என்ற ஒரு பக்தன் இருந்தான். යෝබ් කියලා ඇදිලිවන්තෙක් සිටියා. எல்லாருக்கும் இந்த கதை நல்லா தெரியும். මේ හැමෝටම මේ කතාව දන්නවා. ஆனா எத்தனை பேர் யோபு மாற விரும்பி இருக்கிறீங்க? නමුත් කී දෙනෙක් කැමතිද යෝබ් වගේ වෙන්න? எத்தனை பேர் யோபுவின் மார்க்கத்துல போக விரும்புகிறீங்க? කී දෙනෙක් කැමතිද යෝබ්ගේ මාර්ගයේ ගමන් කරන්න? ஆமென். ආමෙන්. இந்த யோபு எப்ப வாழ்ந்தான்னா ஆபிரகாமுக்கு எல்லாம் முதல்ல வாழ்ந்தான். මේ යෝබ් කොයි කාලේ ජීවත් වුණාද නම් ආබ්‍රාම්ටත් ප්‍රථමයෙන් ජීවත් වුණා. இப்ப பழைய ஏற்பாட்டிலே முதல் 5 புத்தகங்களையும் எழுதினது மோசே. පැරණි ගිවිසුමේ ප්‍රථම පොත් පංච පුස්තකයේ ලිව්වේ மோசேஸ். ஆனா மோசே யோபை பற்றி எழுதல. නමුත් மோசேஸ் යෝබ් ගැන ලිව්වේ නැහැ. ஏனென்றால் யோபு ஆபிரகாமுக்கு எல்லாம் முதல்ல இருந்தவன். එනම් යෝබ් ආබ්‍රාම්ටත් ප්‍රථමයෙන් සිටිය පුද්ගලයෙක්. அப்ப யோபு தன்னுடைய புத்தகத்தை அவன் எழுதினான். යෝබ් තමන්ගේ පොතම ලියනවා. அப்ப முதல்ல எழுதப்பட்டது யோபுவின் புத்தகம். ප්‍රථමයෙන් ලියනු ලැබුවේ යෝබ්ගේ පොත. நம்ம பைபிள் அது கொஞ்சம் பிந்தி வந்தாலும் முதல்ல எழுதப்பட்ட புத்தகம் யோபு புத்தகம். ප්‍රථමයෙන් ලියනු ලැබු පොත යෝබ්ගේ පොත. அதுக்கு பிறகுதான் ஆதியாகமம் யாத்திராகமம் அந்த லேவியராகமம் எல்லாம் மோசே எழுதி திருப்பி வருது. පස්සේ තමයි මෝසෙස් ලියනු ලැබු උත්පත්ති නික්මන ලෙව් කතාව තියෙන්නේ. அப்ப யோபு அந்த காலத்துல ஆபிரகாமுக்கு எல்லாம் முதல்ல இருந்தவன். ආබ්‍රාම්ටත් ප්‍රථමයෙන් සිටියව මේ යෝබ්. இந்த யோபு எப்படிப்பட்டவன்? මේ යෝබ් කොයි වගේ පුද්ගලයෙක්ද? ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக்கிறவனுமாய் இருந்தான். යෝබ් නම් වූ මනුෂ්‍ය ඌස් දේශයේ සිටියේ. ඒ මනුෂ්‍ය වනයි නිර්දෝෂ වූ අවංක වූ දෙවියන් වහන්සේ කෙරේ බය ඇත්තා වූ නපුරෙන් වැළකී සිටියා වූ කෙනෙකි. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். කොට පුත්‍රයන් 7 දෙනෙකු දූවරුන් 3 දෙනෙකු උපන්නෝය. இவன் எப்படி தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். දෙවියන් වහන්සේ කෙරේ බය ඇති නපුරෙන් වැළකී සිටියා වූ මනුෂ්‍යෙක්. பெரிய கோடீஸ்வரன், ඔව් කෝටිපතියෙක්. ஒரு ஷீக் மாதிரி ஐஸ்வர்யவான். ඔව් ධනවතෙක්. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளுமாய் மிருக ஜீவங்கள் இருந்ததும் என்று திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். කොට බැටළුවන් 7000කුත් ඔටුවන් 3000කුත් ගොන්බාන් 500කුත් කොටළුවන් දෙනුන් 500කුත් වැඩකාරන් ඉතා මහත් ගණනකුත් සිටියෝය. அந்த காலத்துல ஒட்டகங்கள், ஆடு, மாடு, குதிரை
இது எல்லாம் இருந்தது போல இந்த காலத்தில் அதுக்கு சமானமாக எஸ்யூவி, பென்ஸ் கார், BMW கார் எல்லாம் வச்சிருந்தவன். ඒ කාලේ ඔටුවන් එවැනි සතුන් ඔවුන් තියන් ඉද්දි තමන්ගේ දේපල විදියට දැන් කාලේ මිනිස්සු වාහන ඔය SUV Benz වැනි වාහන තියාගෙන සිටිනවා. அவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றால் ඔහුගේ දරුවන් කුමක්ද කරන්නේ? அவருடைய பர்த்டே வரும் பொழுது வீட்டில் பார்ட்டி போடுவாங்க. තමන්ගේ උපන්දිනේදී නිවසේ යම් සාදයක් තියෙනවා. ஆமென். ආමෙන්. இவங்க பார்ட்டி போட்டுட்டு මුන් සාදය අමාරකොට தேவனை தூஷித்திருப்பார்களோ என்ற ஒரு பயம் யோபுக்கு இருந்துச்சு. ස්වාමින් වහන්සේට යම් විරුද්ධ දෙයක් කර තිබේදෝ කිය යොබ්ට බයක් තිබුණා. இவன் போய் ஆடு மாடுகளை தகன பலியாக ஆண்டவருக்கு செலுத்துவான், பிள்ளைகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று. ඉලු බැටළුවන්ව දවන පූජාවක් විදියට පූජා කරනවා දරුවන්ගේ පව්වලට සමාව ඇදීමක් විදියට. அல்லாஹ்விட்ட என்ன செஞ்சான்? එහෙම නැත්නම් කොහොම මොකද කරන්නේ? பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணா. දරුවා නොදෙසා යාඥා කරා. அன்புள்ள அப்பா அம்மா, ප්‍රේමන්ත පියා මව உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ඔබේ දරුවන් නොදෙසා ඔබ යාඥා කරන්න. ஆமென். ஆமென். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக சத்துரு ஒரு திட்டம் வைத்திருப்பான். ඔබේ දරුවන් නොදෙසා දරුවන්ට විරුද්ධව යක්ෂයා යම් සැලැස්මක් තබා ඇති. உங்களுடைய பிள்ளைகளை இயேசுவின் இரத்தத்தினால மூடுங்க. ඔබේ දරුවන්ව යේසුස් වහන්සේගේ ලේන් වසන්න. ஒவ்வொரு நாளும் හැමදාම எப்ப நினைவு வருதோ அந்தந்த நேரங்களில் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பேர பிள்ளைகளை உங்களுடைய ரத்தத்தினால், கர்த்தருடைய ரத்தத்தினால மூடுங்க. මතක් වෙන සෑම මොහොතක් පාසාම ඔබේ දරුවන්ව යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේන් සංගවන්න. ஒரு நாள் பிசாசு தேவனுக்கு முன்பதாக வருகிறான். දවසක් යක්ෂයා ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ එනවා. அப்ப ஆண்டவரே பிசாசை பார்த்து கேட்கிறாரு, එවිට ස්වාමීන් වහන්සේම என் යක්ෂයා தாசனாகிய யோபுவின் மேல் මාගේ දාසයා වූ මෙහෙකරු යෝබ් கவனம் வைத்தாயோ? ගැන කල්පනා කෙලෙහිද? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனுமே இல்லை. ඔහු මේ නිර්දෝෂ වූ අවංකව දෙවනන්සේ කෙරේ බය ඇත්තව නපුරෙන් වැළකී සිටියා වූ මිනිසෙක් පොළවේ නැතයි කිසෙක. 8 වෙනි පදය. நான் சொல்றேன் ஒன்று கேளுங்க, இது பைபிள்ல இல்லை. මම කියන්නේ එකක් ආගමික බයිබලයේ නැහැ. அதனால என்னோட தர்க்கத்துக்கு வராதீங்க. නමුත් මා සමග තර්ක කරන්න විවාදයකට එන්න එපා. இது என்னுடைய அபிப்பிராயம், මේක මගේ මතය. என்னுடைய ஒரு ஐடியான்னு வச்சுக்கொள்ளுமே. මේක මගේ අදහසක් කියලා හිතා ගන්න. ஆண்டவர் யோபை பார்த்து பார்க்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ යෝබ් දිස බලන්නේ නැති. உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கெல்லாம் விளங்கி நல்ல மனுஷன், பரிசுத்தமான மனுஷன், தேவனுக்கு பயந்த மனுஷன், இவனை நான் ஆசீர்வதிச்சிருக்கேன், அது போதாதுன்னு யோசிக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ යෝබ් දිස බලලා නිර්දෝෂ වූ අවංකව නපුරෙන් වැළකී සිටිනා වූ දේව බය ඇති මනුෂ්‍යයා මෝට මේක මදි. இவனுக்கு இன்னும் ரெண்டிப்பாக நான் ஆசீர்வாதம் கொடுக்கணும். නමුත් මම මෝට දෙගුණාකාරකින් ආශිර්වාද කළ යුතුමයි. எப்படி? කොහොමද? இவனுக்கு இப்ப நிறைய இருக்கு, මෝට දැන් ගොඩක් සම්පත් තිබෙනවා. நல்லா இருக்கிறான். දැන් මෝට හොඳ සැප සම්පත් ஆனால் அது තියෙනවා. பத்தாது, இவனுக்கு நான் டபுளா கொடுக்கணும். නමුත් මෝට මම දෙගුණාකාරකින් ආශිර්වාද කරන්න ඕනේ. உங்களை பார்த்தும் ஆண்டவர் சில நேரம் அப்படி சொல்லுவாரு. සමහර ස්වාමීන් වහන්සේත් ඔබ දෙස එලෙස බලා நல்லா කියනවා. நல்லா இருக்கிறான், பயபக்தியோட இருக்கிறான், හොඳින් ඉන්නා දේව බය ඇතුව සිටිනවා. தேவையெல்லாம் அவனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். අවශ්‍ය දේවල් සියල්ල මවට ලබා දී තිබෙනවා. ஆனா இவனுக்கு நான் இன்னும் டபுளா ஆசீர்வதிக்கணும். නමුත් මම මවට තවත් දෙගුණාකාරකින් ආශිර්වාද කළ යුතුයි. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. මාගේ යෝජනා නුඹලාගේ යෝජනා මෙන් නොවේ, මාගේ මාර්ග නුඹලාගේ මාර්ග මෙන් නොවේ. யார் சொன்னா? நான் இல்ல, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். මම නෙමෙයි කිව්වේ, මේක දෙවන් වහන්සේ කිව්වේ. ஆனபடினால் ஆண்டவருடைய வழிகள் வேற. මන්දත් ස්වාමීන් වහන්සේගේ මාර්ග වෙනස්. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? ස්වාමීන් වහන්සේ කුමක්ද සිතන්නේ? இவனை டபுளா ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக இவனுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கணும். මෝට දෙගුණාකාරකින් මම ආශිර්වාද කරන්න ප්‍රථමයෙන් මම මෝට යම් පරීක්ෂාවක් තබා බැලිය යුතුයි. தேவன் யார் யாரெல்லாம் தெரிவிக்கிறாரோ அவர்களே டெஸ்ட் பண்ணுவாரு. ස්වාමීන් වහන්සේ කී දෙනෙක් කාවද තෝරගන්නේ උන්වහන්සේ උන්න පරීක්ෂා කරනවා. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் திடீர்னு ஆபிரகாமை வந்து சோதித்து சொல்ல, உன் மகனை போய் බලියාව ඔප්පුකොඩ. අපි දකිනවා උත්පත්ති පොතේ ආබ්‍රාම්ටත් යම් අවස්ථාවකදී ස්වාමීන් වහන්සේ කියනවා නුඹ ගොස් නුඹේ එකම පුත්‍රයාව මට පූජා කරන්න කියලා. ஆண்டவர் சாத்தான்ට சொல்றாரு, මේ අවස්ථාවේදී යක්ෂයාට ස්වාමීන් වහන්සේ என்னுடைய தாசன் உத்தமனான யோபுவை நீ கவனிச்சியா? මාගේ නිර්දෝෂ වූ මෙහෙකරු වූ යෝබ් ගැන නුඹ කල්පනා அப்ப කෙලෙහි. சாத்தான் சொல்லுகிறான், ඒ යක්ෂයා කියනවා நீர் தானே அவனை சூழ வேலி அடைத்து அவனுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறீர். அப்ப அவன் உமக்கு எதிராக தூஷிப்பானோ, நீர் கொஞ்சம் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்து போடும், அப்ப பார்ப்போம்னு
சாத்தான் சொல்லுகிறான். එවිට යක්ෂයා ස්වාමීන් වහන්සේට ප්‍රතිඋත්තර දෙනවා නුඹ වහන්සේ ඔව් වටකොට වැටක් බැඳ තබා තිබෙනවා. ඒ නිසා ඒ සියල්ල ඔහුගේ ආරක්ෂා කොට තිබෙනවා. ඒ වැට ඉවත් කොට බලන්න එවිට මම පහර දී එවිට යෝබ් ඔබ වහන්සේගේ නාමය දූෂණය කරනවා இது කියලා. பெரிய கதை, நான் சுருக்கமா சொல்றேன். මේක ලොකු කතාවක් මම කෙටියෙන් කියනවා. ஆண்டவர் சரின்னு அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறாரு. சரி, நீ அவனுடைய வாழ்க்கையை தொடாத, நீ மற்ற காரியங்களை எல்லாம் எடுத்து போடுன்னு சொல்றாரு. ඒ අවස්ථාවේ දෙවනාස කියනවා හරි මම නුඹට අවසරය දෙන්නම්. නුඹ ගොස් ඔහුගේ ජීවිතය අතෑර අනිත් සියල්ලට පහර දිය හැකි. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමන් සහෝදර සහෝදරිය, சில நேரங்களிலே கஷ்ட காலங்களுக்கு கூடாக போய் கொண்டு இருக்கிறீங்களா? සමහරට ඔබ අසීරු කාලයක් තුළ ගමන් කරනවාද? உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வருது இல்லையா? ඔබේ යාඥාවල පිළිතුරු ලැබෙන්නේ නැද්ද? உங்களை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ற காலமா இருக்கலாம். ඒ කාලය ස්වාමීන් වහන්සේ ඔබට දෙගුණාකාරයක් ආශිර්වාද කරන්න ප්‍රථමයෙන් තිබෙනව කාලයක් වෙන්න පුළුවන්. அந்த சமயத்திலே ஆண்டவர் இப்பொழுது சாத்தானுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. ඒ අවස්ථාවේදී ස්වාමීන් වහන්සේ යක්ෂයාට අවසරයක් දෙනවා. இப்பொழுது அவனுடைய பிள்ளைகளுடைய ஒருத்தருடைய பர்த்டே வந்துச்சு. அவங்க எல்லாம் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ඒක අවස්ථාවකදී ඒ දරුවෙකුගේ උපන්දිනයක් එම අවස්ථාවේ වුණ සියල්ල එම ස්ථානයේ රැස් அப்போ ஒரு ஆள் வருகிறான். அவன் வந்து யோபை பார்த்து சொல்ல, நம்முடைய எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையிலே சபையர் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள் என்று சொல்லுகிறான். එක මේ ඔහුගේ වැඩකාරයන් ඇවිල්ලා උඩ කියනවා ඔබේ ගවයන් තනකොළ කමින් සිටිද්දී ෂෙබාවරුන් අදිස්සියෙම නැවිත් ඔවුන් අල්ලගෙන ගියා. வேலையாட்களை எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று சொல்லுகிறான். ඔවුන්ගේ මෙහෙකරුවනත් ඔවුන් මරලා දැම්මා කියලාත් කියනවා. அந்த வேலையாள் பேசி கொண்டிருக்கிற இன்னொரு வேலையாள் வந்து சொல்லுகிறான், ඒ මෙහෙකරුවා එම කතා කරගෙන ඉඳි අනිත් මෙහෙකරුවා එනවා. கல்தேயர் கொஞ்சம் பேர் வந்து ஒட்டங்களிலே விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டய கற்கினால் வெட்டி போட்டார்கள். ඒ කල්දිවරුන් යම් කණ්ඩායමක් ඇවිල්ලා ඔවුනුත් යම් දෙයක් මංකොල්ල කාගෙන ගියා කියලා කියනවා. இன்னொருத்தன் வந்து சொல்லுகிறான், තවත් එක්කෙනෙක් ඇවිල්ලා කියනවා நம்முடைய குமாரரும் குமாரத்திகளும் வீட்டிலே பார்ட்டி போட்டு கொண்டு இருக்கிறது, ஒரு பெரிய காத்தடிச்சுது, வீடெல்லாம் அப்படியே கொலாப்ஸ் பண்ணி விழுந்துச்சுது, அதனால பிள்ளைகள் எல்லாம் செத்துட்டாங்க. ඒක තවත් වැඩකාරයෙක් ඇවිල්ලා කියනවා ඔබේ දරුවන් සියල්ල එක ස්ථානයක රැස්ව වුන් මේ සාදයක් තියද්දි යම් මුලඟක් ඇවිත් කඩාම වැටලා උන්ගේ සිටිය නිවසත් එක්ක කඩාම වැටලා උන් கொஞ்சம் யோசித்து பாருங்க யோபுட நிலைமை. පුරා කල්පනා කරලා බලන්න யோப்ගේ තාත් 20ஆம் வசனம் சொல்லுகிறது, 20 පදේ සඳහන් වෙනවා. அப்பொழுது யோபு எழுதிருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். 20 පදේ සිට එවිට යෝබ් නැගිට තමාගේ සලුව ඉරාගෙන ඉසමුඩු කරගෙන බිම වැටි වැඳ, නග්නව මාගේ මව්කුසින් ආවේ මේ එසේම නග්නව ඇරී යන්නේ ස්වාමීන් වහන්සේ දුන්සේක, ස්වාමීන් වහන්සේ ගත්සේක, ස්වාමීන් වහන්සේගේ නාමයට ප්‍රශංසා වේවා කීවෝය. கொஞ்சம் யோசித்து பாருங்க, පුරා කල්පනා කරලා බලන්න. வீடு வாசல் எல்லாம் போச்சு, ගෙදර සියල්ල නැති වුණා. சொத்துகள் எல்லாம் போச்சு, සැප සම්පත් විනාශ වුණා. மிருக ஜீவங்கள் எல்லாம் போச்சு, ඔහුගේ සිටියේ සතුනුත් විනාශ அதை වුණා. விட பிள்ளைகளும் போச்சு. ඒත් එක්කම දරුවනුත් විනාශ වුණා. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ඔකට කොහොම ඇතිද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමන් සහෝදර அவருடைய සහෝදරිය, வாழ்க்கையில் ஒரு சின்ன சோதனை வந்தா ඔබේ ජීවිතේ යම් පොඩි පරීක්ෂාවක් ආවොත් எவ்வளவு அழுகிறீங்க? ඔබ කොච්චර අඬනවද? இந்த பாஸ்டர் சரியில்லை, இன்னொரு பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோம். මේ පාස්ටර් හරි නෑ මම තව පාස්ටර් කෙනෙක්ට ගිහලා அந்த යාඥා කරනවා. பாஸ்டரும் சரியில்லை, இன்னொரு ப்ரொஃபெட்ட போய் ஜெபம் பண்ணுவோம். ඒ පාස්ටරුත් හරි නෑ මම දැන් ප්‍රොෆට් කෙනෙක් ගාවට යාඥා வருகிற කරනවා. ஆசீர்வாதத்தையும் இழந்துருவீங்க. ඔයාට එන ආශිර්වාදය තවත් නැති කරගන්න. 22ஆம் வசனம் சொல்லுகிறது, 22 වෙනි පදේ සඳහන් වෙනවා. இவை எல்லாவற்றிலும் அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. මේ සියල්ලේදී යෝ පව් කළේවත් අඥානකමින් ස්වාමීන් වහන්සේට දොස් ලැබුවේවත් නැත. ஆமென். ආමෙන්. எவ்வளவு சோதனைகள் வந்த நேரத்திலும் කොච්චර දුක් පීඩා කම්කටොළු පැමිණියා. தேவனை பற்றி அவன் குறை சொல்லவில்லை, பாவம் செய்யவும் இல்லை. ඔව් ස්වාමීන් වහන්සේට විරුද්ධව පව් කළේවත් නැහැ. ස්වාමීන් වහන්සේට දොස් ලැබුවේත් නැහැ. ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ බලාගෙනයි ඉන්නේ. அவன் பட்ட பாடுகள் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருந்தாரு. ඔව් වින්දේ පීඩා ස්වාමීන් වහන්සේ බලාගෙන அடுத்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க, உடம்பு முழுதும் கொப்பளம் கட்டி வருது. ඊළඟ පරිච්ඡේදවල කියන්නේ ඔහුගේ ඇඟ පුරාම அவனை යම් தாங்கிக் gadu கொள்ள වර්ගයක් முடியாது. තියෙනවා. ඔහුට දරා ගන්න බෑ. அவனுடைய மனைவி வந்து சொல்றா, இன்னும் நீ இப்படி இருக்கியே, உயிரோட இருக்கிறியே, ஆண்டவரை சபிச்சுட்டு செத்து போன்னு சொல்றாரு. ඒ අවස්ථාවේ තමන්ගේ භාර්යාව උට ඇවිල්ලා කියනවා තාමත් ඕම ඉන්නවනේ ස්වාමීන් වහන්සේට දොස් දීලා මැරෙන්න. ஆனாலும் அவன் தேவனுக்கு எதிராக குறை சொல்லவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை. ඒ නමුත්
යොබ් ස්වාමීන් වහන්සේ විරුද්ධව පව් කරෙත් නැහැ, දොස් තැබුවෙත් නැහැ. அவனை சந்திக்க 3 சிநேகிதர்கள் வருகிறார்கள். ඔව් අමෙන් ඔහුගේ මිත්‍රයන් තුන් දෙනෙකුත් එනවා. அவர்களும் வந்து அவனை ஜட்ஜ் பண்ணி கண்டெம் பண்றாங்க. ඔවුනුත් ඇවිල්ලා ඔහුව විනිශ්චය කොට ඔහුව වර්ධනපත් කරනවා. உனக்குள்ள ரகசிய பாவம் இருக்கு. ඔබ තුල රහසින් කරපු நீ පව් தேவனுக்கு முன்பதாக நீ பாவம் செஞ்சிருக்கிறாய். ඔබ ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ පව් කළා. அதுதான் இப்படி நடக்குது. ඒ නිසා මේක වෙන්නේ. அவர்களும் அவனை குற்றம் சாட்டுகிறார்கள். ඔවුනුත් ඔහුව වර්ධනපත් කරනවා. ஆனாலும் அவன் பாவம் செய்யல. නමුත් ඔහු පව් කරේ නැහැ. 42 அதிகாரம் 10 வசனத்திலே 42 වෙනි පදේ 10 වෙනි පදේ ஆண்டவர் சொல்லுகிறார், யோபு එවිට ස්වාමීන් වහන්සේ කියනවා යෝබ් நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். ඔවුන්ට ආශිර්වාද කරන්නට යනවා. உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக ඔවුන්ට ආශිර්වාද කරන්න நீ ප්‍රථමයෙන් பரிசுத்தவான் தான் எனக்கு தெரியும். ඔබ ශුද්ධවන්තයෙක් කියලා මම ஆனா දන්නවා. உன் இருதயத்தில் ஒரு கசப்பு இருக்க கூடாது. නමුත් ඔබේ හදවතේ තික්තකම් තිබිය නොහැකි. அதனால එම නිසා உன்னை குற்றம் கண்ட 3 சிநேகிதருக்கும் நீ ஜெபம் பண்ணு. එම නිසා නුඹ වර්ධනපත් කළ නුඹේ මිත්‍රයන් තුන්දෙනා දෙසා නුඹ යාඥා කරන්න. நீங்க ஆசீர்வதிக்கப்படணுமா? ආශිර්වාදක වෙන්න ආසද இருதயத்துல கசப்பு இருக்க கூடாது. හදවත තුල තික්තකම නොතිබිය. இருதயத்துல பெருமை இருக்க கூடாது. හදවත තුල ආඩම්බරකම நான் தான் பெரிய ஆண்டு ஒரு அபிப்பிராயம் இருக்க கூடாது. මම තමයි වැඩ කියන ඒ උඩඟුකම නොතිබිය. என்ன செய்யறான் பாருங்க. ඔව් මොකද්ද කරන්න කියලා அந்த බලන්න. 3 நண்பர்களையும் மன்னித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறான். ඔව් යෝබ් මේ අවස්ථාවේදී තමන්ගේ මිත්‍රයන් උදෙසා යාඥා කරනවා. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தள்ளினார். 10 වෙනි පදේ තවද යෝබ් තමාගේ මිත්‍රයන් උදෙසා යාඥා කළ විට ස්වාමීන් වහන්සේ ඔහුගේ වහල්කම පහ කොට පෙර තිබුණු සියල්ලට වඩා දෙගුණයක් වැඩි කොට උට දුන්සේ. ஆடு மாடு குதிரை ஒட்டகங்கள் எல்லாம் முந்தி இருந்ததை விட டபுள் கிடைச்சது. ඒ ඉටියව ඔටුවන් ගවයලෙනුම් බැටළුවන් සියල්ල සිටියට වඩා දෙගුණයක් දැන් සිටිනවා. புதுசா பிள்ளைகள் பிறந்தாங்க. දැන් අලුතෙන් දරුවනුත් ඉපදුණා. வேதம் சொல்லுகிறது அந்த மாதிரி அழகான பிள்ளைகள் அந்த உலகத்திலே இல்லையா. ඒ පදේ පරිච්ඡේදෙම සඳහන් වෙනවා ඔහුගේ දුවරුන් පුත්‍රයන් මෙන් දුවරුන් ලෝකෙ සිටින ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்தினாரு. ස්වාමීන් වහන්සේ සියල්ල වෙනස් කළා. ஒண்ணு மாத்திரம் மாத்தல. එකක් විතර වෙනස් කළේ නැහැ. ஒண்ணு மாத்திரம் மாத்தல. එකක් විතර වෙනස් කළා. ஆமென். ආමේන්. ஆண்டவர் சபிச்சு செத்து போன்னு சொன்ன அந்த மனைவியை மாத்திரம் ஆண்டவர் மாத்தல. ස්වාමීන් වහන්සේටම සාප කරලා මැරියන් කියවපු ඒ භාර්යාව ස්වාමීන් වහන්සේ වෙනස් කරේ නැහැ. ஆமென். ஆனபடியா சகோதரரே, ඒ නිසා සහෝදරයනි உங்க மனைவி எப்படியா இருந்தாலும், ඔබේ භාර්යාව කෙලෙස හෝ වේවා எவ்வளவு மோசமா இருந்தாலும், කොච්චර නපුරු වුණත් எவ்வளவு துர்நாற்றம் உள்ளவளா இருந்தாலும், කොච්චර ගඳ ගැවුවත් குளிக்காம இருந்தாலும், කොච්චර නාන්න பல்லு விளக்காம இருந்தாலும், දත් මදින් නැතුව හිටියත් ஆண்டவர் உன் மனைவியை மாத்த மாட்டார். ස්වාමීන් වහන්සේ මේ භාර්යාව ஆமென். பதபு பெரே காப்பல்ல. බැඳ அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. இந்த மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்திய கட்டணும்னு யோசிக்காதீங்க. කවදාකවත් ඔයාලා හිතන්න එපා මේ භාර්යාව මම දික්කසාල ஆமென். තව කෙනෙක් ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்தினாரு. ස්වාමීන් වහන්සේ සියල්ල වෙනස් කළා. பிள்ளைகளை கூட புதுசா கொடுத்தாரு. දරුවන්වත් අලුතෙන් දුන්නා. ஆனா ஒரிஜினல் வைஃப், නමුත් ඒ ඔරිජිනල් භාර්යාව ஆமென். ආමේන්. அதுதான் கர்த்தருடைய சித்தம், அதுதான் கர்த்தருடைய திட்டம். எல்லா சகோதரிகளும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ඒක තමයි දැනවාසේ කැමැත්ත, ඒක තමයි දැනවාසේගේ සැලැස්ම. மீனா தான் சத்தமா சொல்லுது. எதுக்கா ஒரு ஏதாவது அப்படி. ஆமென். சரி, நம்முடைய 3வது நபரை பார்ப்போம். අපි තුන්වෙනි පුද්ගලයා දෙස බලමු. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே ක්‍රියා 16 වෙනි පරිච්ඡේදයේ பவுலும் சீலாவும் போய் ஒரு பிசாசு விரட்டுறாங்க. පවුල් සහ සිරස් යක්ෂයෙක් දුරු කරනවා. பிசாசு விரட்டினத்தின் நிமித்தமாக ඒ යක්ෂයා දුරු කරපු නිසා அவர்களை அநேக அடி அடித்த பிறகு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ඔවුන්ට බොහෝ ලෙස ගුටි බැටදී ඔවුන් සිරගේ දමලා ඔවුන් රැකගන්න රැකවලුන්ටත් කියලා යනවා. அவர்களை அடித்து இப்ப காயப்படுத்தி ரத்தம் வடியுது சிறைச்சாலையில வச்சு சிறைச்சாலையில உட்காவல் அறையிலே அடைத்து வைத்தார்கள். ඔවුන් ඔවුන්ට හොඳට ගුටි බැට දීලා ඔවුන් ලේ පෙරාගෙන සිටිද්දී ඔවුන් හිරගේ දමලා හිරගේ යම් ඇතුලේ තිබෙන හිරගේකට දැම්මා. எப்படி? කොහොමද? அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி சிறைச்சாலைகள் கிடையாது. දැන් කාලේ තිබෙනා වගේ හිරගේවල් නෙමෙයි. இப்ப இருக்கிற சிறைச்சாலைகள்ல ஃபேன் இருக்கான், டிவி இருக்கான், ஏசி போட்ட ரூம் கூட இருக்கான். දැන් තිබෙන හිරගේවල් වල ෆෑන් තිබෙනවලු, AC තිබෙනවලු, TV තිබෙනවලු. அந்த காலத்துல இருக்கிற சிறைச்சாலைகள் குகைகள் போல இருந்தது. ඒ කාලේ තිබ්බ මේ හිරගේවල් ගුවාවල් විදියට තමයි තිබ්බේ.
இங்கிலீஷ் பைபிள்ல டஞ்சன் என்று சொல்லப்பட்டிருக்கு, அதாவது குகைகள். ඉංග්‍රීසි මේ පරිවර්තන තිබෙන්නේ බයිබල් වල තිබෙන්නේ ඒක ගුහාව කියලා. இதுவும் உள்காவல் அறை, உள்ளுக்கு இருந்த டஞ்சன். அங்கதான் ரொம்ப மோசமான கைதிகளை போடுவார்கள். ඒ ඇතුල් ඉරගෙදර. ඒ කියන්නේ ඒ තමයි සාමාන්‍ය නපුරුම මේ ඉරකාරයන්ව දාන්න. அங்க வெளிச்சம் இல்ல, එතන එළිය නැහැ. ஒரே இருள். එන අන්ධකාරය. அடி மேல் அடி வாங்கி ரத்தம் வடிய வடிய இப்ப கைகளையும் கால்களையும் சங்கிலியினால் ஒரு மரக்கட்டையில கட்டி வைத்திருக்கிறார்கள். ඔන්න ගුටි පැට ගුටි දී ඔවුන් මේ යම් දණ්ඩක බැඳලා ඔන්න ඉරගේ අස්සර දානවා. ஒரு வாலிப பெண்ல இருந்து பிசாசை குறி சொல்லுகிற ஆவியை விரட்டினால பிசாசு அவர்களை கட்டி வச்சிருக்கிறான். ඒ පේන කියන ආත්මයක් ඔවුන් දුරු කරපු නිසා යක්ෂයා මෙම අවස්ථාවේ ඔවුන්ව බැඳ තබා දෙනවා. ஆமென். ஆமென். சிலர் ஊழியத்துக்கே வர மாட்டாங்க, ஏன் தெரியுமா? பிசாசுக்கு பயம். සමහර සේවයට එන්නෙත් නැහැ යක්ෂයාට බයයි. ஆமா, கொஞ்சம் ஊழியம் செய்து பிசாசு அடிச்சான்னா திருப்பி வரவே மாட்டாங்க. යම් සේවයක් කරලා යක්ෂයා පාර දුන්න ගමන් ඔව් මේ එන්නෙම නැහැ. ஒரு சகோதரி என்கிட்ட வந்து சொன்னா, එක සහෝදරයෙක් මා ළඟට கணவன் கொஞ்சம் ஊழியத்துக்கு வந்த உடனே සම්ප්‍රශස් මේ සේවයට ආපු ගමන් குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சு. පවුලේ ප්‍රශ්න ආවා. அவன் வந்து சொல்ற, பாஸ்டர் இந்த பிசாசுக்கு இவ்வளவு வல்லம் இருக்குன்னு எனக்கு தெரியலையே. ඔයලා කියනවා මේ පාස්ටර් මේ යක්ෂයාට මෙච්චර බලය තිබුණා කියලා මන් දන්නේ என்ன නැහැ. கேவலம் பாருங்க. කොච්චර ජරාදයක්ද. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමන් සහෝදර සහෝදරියෝ இவர்களை இந்த நிலைமையில இருக்கும் பொழுது என்ன செய்தாங்க தெரியுமா? ඔවුන් මේ අවස්ථාවේ සිටිද්දි මොකද්ද කළේ දන්නවද? அழுது புலம்பினாங்களா? ඔවුන් අඬා වැළපුණාද? ஆண்டவரே நீர் எங்க? ස්වාමිනී ඔබ කොහෙද? ஆண்டவரே என்னை கைவிட்டீர். ස්වාමිනී ඔබ මා අත්හැරියේ මන්ද? ஆண்டவரே நான் என்ன பாவம் செஞ்சேன்? ස්වාමිනී මා කුමන පාපයක්ද நான் කළේ? செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னியுங்க ஆண்டவரே. මං කළා පව් වල මට සමා වෙන්න. 50 வருஷத்துக்கு முந்தமாக இது ஒரு பாவம் நான் செஞ்சேன், அதை மன்னியுங்க ஆண்டவரே. අවුරුදු 50කට ප්‍රථමයෙන් මම පව් කළා මට සමා இல்ல වෙන්න. இல்ல, නැහැ නැහැ. என்ன செஞ்சாங்க? කුමක්ද? முதலாவது தூங்கல, ඔවුන් මොකද කළේ? නිදාගත්තේ නැහැ. தூங்கவும் முடியல. නිදා ගන්නත් இன்னைக்கு බැහැ. கிறிஸ்தவர்களுக்கு ஜெபம் பண்ண முடியாது தூக்கத்தினால. கிறிஸ்தவர்களுக்கு ஜெபம் பண்ண முடியாது தூக்கத்தினால. අද බොහෝ කිතුනන්ට යාඥා කරන්න බැරි නිින්ද නිසා. தூக்கத்தினால ஜெபம் பண்ண முடியாத கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு குகைக்குள்ள போய் போடணும். නිින්ද නිසා යාඥා කරන්න කිතුනන්ට ස්වාමීන් වහන්සේ මේ වගේ හිරගයක දාන්න ඕනේ. நடுராத்திலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். නමුත් මධ්‍යම රාත්‍රියේ පමණේදී පවුල්ද සීලස්ත යාඥා කරමින් දෙවියන් වහන්සේට ගී කීවෝය. ඉරකාරයද උන්ට ඇහුම්කන් දීගෙන සිටියෝය. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමන් සහෝදර සහෝදරිය, பிசாசு உங்களை எதிர்த்து போராடுகிறானா? යක්ෂයා ඔබට විරුද්ධව සටන් කරනවද? பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறீங்களா? ඔබ ප්‍රශ්න තුල ගමන් කරනවද? மோசமான நிலைமையில இருக்கிறீங்களா? අසීරු අවස්ථාවන් වල நீங்க සිටිනවද? என்ன செய்யணும்? ඔබ කුමක්ද කළ යුත්තේ? ஜெபம் பண்ணி යාඥා කරමින් தேவனை துதிக்கணும். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කළ යුතුයි. தேவனை துதித்து ஜெபம் பண்ணும் பொழுது அது எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கும்? දෙවියන් වහන්සේට ස්තුති කොට ප්‍රශංසා කරන්නා වූ යාඥාව කොයි වගේ යාඥාවක්ද? மற்ற வசனங்கள், மற்ற நிருபங்களிலே இருக்கிற வசனங்களை வைத்து ஒப்பித்து பார்க்கும் பொழுது பவுல் எப்பொழுதும் என்ன சொல்றாரு? நீ எவ்வளவு கவலையில இருந்தாலும் சந்தோஷமா இரு. අනිත් ලිපිවල ඔයාලා දකිනවා ඒ තියෙන වචනවල සඳහන් වෙනවා ඔබ කොච්චර දුකෙන් හිටියත් ප්‍රීතියෙන් සිටින්න. நீ எவ்வளவு கஷ்ட காலத்துல இருந்தாலும் கர்த்தருக்கு துதி செய். කොච්චර අමාරුකම් කාලයක හිටියත් ඔබ ස්වාමීන් වහන්සේට ස්තුති கர்த்தருக்கு කරන්න. நன்றி செலுத்து. ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරන්න. அப்படிதான் பவுல் அப்போஸ்தலன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. එලෙස තමයි පවුල් තුමාන් අපිට அப்ப උගන්වනවා. அவங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கும்? නමුත් ඔවුන්ගේ මේ යාඥාව කොයි වගේ ஆண்டவரே இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற ஆனாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් මම මෙවැනි අසීරු තත්වයක සිටිනවා එනමුත් ඔබ ஜெபங்களுக்கு பதில் வருதில்லை ஆனாலும் உமக்கு ஸ்தோத்திரம். යාඥාවල පිළිතුරු ලැබුණේ නැහැ එනමුත් ඔබ වහන්සේට ස්තුතියි. ஆமென். ආමෙන්. ஜெபித்து தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். ස්තුති ප්‍රශංසා කරමින් සිටියා. அதுக்கு அர்த்தம் என்ன என்றால் ஒரு ஜெயத்துணி, ඒ விக்டரி சவுண்ட் வந்து கொண்டே இருந்துச்சு. ඒ අර්ථය කුමක්ද නම් ඒ ජය ഘോഷාව. இப்ப பாருங்க, දැන් බලන්න பக்கத்துல இருந்த மற்ற சிறைச்சாலையில் இருந்த மற்றவர்களும் அதை கேட்டார்கள்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. මෙම ස්ථානයේ එතන පදේ සඳහන් වෙනවා අනිත් සිරකාරයන් ඒක අසාගෙන ඇවුම්කන් දීගෙන හිටියා. அங்க பிரதர் சந்திரன் இல்ல சவுண்ட் சிஸ்டமோட. එතන විරුද්ධ චන්ද්‍රන් නැහැ මේ සවුන්ඩ් සිස්ටම් එක. அப்ப எப்படி அவங்க சத்தமா ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதித்தாங்க? එහෙනම් කොහොමද වුන් ශබ්ද නගා ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරේ? இன்றைக்கு சபைக்கு வாரோம், අපි සභාවට අද එනවා. நல்லா குளிச்சு பவுடர் போட்டு சென்டெல்லாம் அடிச்சிட்டு வாரோம். හොඳට නාලා පවුඩර් ගාලා සෙන් ගාලා එනවා. வேர்ஷிப் லீடர் இங்க இருந்து பாட்டு பாட சொன்னா වර්ෂිප් ලීඩර් මෙම ස්ථානයේ ඉඳලා ගීතිකා කියන්නේ குரலே வருது இல்ல.
කටන්න එන්නෙම නෑ. நீங்க பாடுறது உங்களுக்கே கேக்குது இல்ல. ඔයා කියන එක ඔයාට ඇහෙන්නෙත් නෑ. இது ஏன்? ඇයි මේ? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමස් சிலுவையிலே தொங்கும் பொழுது எல்லாம் முடிந்தது என்று வெற்றிகரமாக ஜொலித்த நம்முடைய இயேசு உயிரோடு நம்மிடத்துல இருக்கும் பொழுது அவரை துதிக்கிறதுக்கு வாய் திறக்கப்படாதா? කුරුස ගසේදී සියල්ල තීන්දුව වුණේ කියා පැවසූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ සියල්ල අවසන් කොට අප ළඟින් සිටිද්දී උන්වහන්සේ ප්‍රශංසා කරන ඔබේ මුඛය විවෘත කරන්න බැරිද? கைத்தட்டி தேவனை துதிப்போன்னு சொன்னா கொசு அடிக்கிற நேரம் சத்தமா கை தட்டுவீங்க. අත්පොලසන්දී උන්වහන්සේට ප්‍රශංසා කරමු කියද්දී ඔයාලා මధుරයෙකු මරන්න අයියෙන් ගන්නවා. ஆனா ஆண்டவரை துதிக்கிறதுக்கு இப்படிதான், சத்தமே வராது. නමුත් ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරන්නේ කොහොමද? මේ විදිහට තමයි. பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். යක්ෂයාට ගොඩක් සතුට ඇති. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමවත් සහෝදර සහෝදරියෝ, உங்களுடைய வெற்றி உங்களுடைய விடுதலை எல்லாம் இருதயத்தின் அந்தரங்கிருந்து வாய் மூலமாக சத்தமா வரணும். ඔබේ ජයഘോഷාව ඔබේ හදවත ඇතුළාන්තයෙන් සිට මුඛයෙන් ශබ්ද නගා පැමිණිය යුතුයි. ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு போய் அவன் ஒரு சிக்ஸர் அடிக்கிறான், ஓ என்று கையெல்லாம் தட்டி கத்துறீங்களே. ක්‍රිකට් මැච් එකක් බලන්න ගිහලා කවුරු අයේ පාරක් ගමක වල කෑ ගාලා කියනවා. இயேசு சத்ருவின் தலையை காலால் நசுக்கினார், அதை நினைத்து கையை தட்டி ஆண்டவருக்கு துதி செய்ய மாட்டீங்களா? යක්ෂයාගේ ඉස්ස ස්වාමීන් වහන්සේ කුරුස ගසේ පොඩි කරා. ඒක සීකල වඩාද කෑ ගන්න බැරිද? என்னன்னா வெக்கம், එන ලැජ්ජයි. வெக்கம். ලැජ්ජයි. ஆண்டவர் துதிக்க வெக்கம். ස්වාමීන් වහන්සේට ස්තුති ප්‍රශංසා කරන්න ලැජ්ජයි. அன்புள்ள சகோதர சகோதரி மாறுவோம். ප්‍රේමවත් සහෝදර සහෝදரி අපි இந்த වෙනස් වෙමු. ஸ்பீக்கர் மூலமா வருகிற சத்தத்துக்கு மேலாக உங்க சத்தம் கேட்கணும். මේ ස්පීකර් වලට වඩා ඔයාලගේ හඬ ඔයාලා නැගිය යුතුයි. அவங்க அப்படி சத்தம் போட்டு துதித்ததால என்ன நடந்துச்சு தெரியுமா? ඔවුන් නිලස ශබ්ද නගා ඒ ප්‍රශංසා කරද්දි මොකද්ද උනේ දන්නවද? 26ஆம் வசனத்திலே 26 වෙනි පදේ சடுதியிலே, අදිසියෙන් எனக்கு ரொம்ப ஆசை அந்த வசனம். මං අරියාසේ පදේට சடன்லி. අදිසියෙන් நான் இந்த பிரசங்கத்தை நான் எங்களோட இங்கிலீஷ் மீட்டிங்ல நான் ப்ரீச் பண்ணேன். அந்த 3 கதைகளையும் சடன்லி சடன்லி சடன்லின்னு வருது. ඒ කතා මේක මං අපේ ඉංග්‍රීසි සේවය අවස්ථාවේදී මම මේ වචන බෙදාගත්තා. එම පද තුනේම අදිසිය කියන එක සඳහන් වෙනවා. அன்னைக்கு புதன்கிழமை காலையில எழுப்பி நான் ஆண்டவரே நான் என்னத்தை பிரசங்கம் பண்ணணும்னு கேட்கும்போது எனக்கு சத்தம் கிடைச்சி சடன்லி. මම බදාදා උදේසන උන්වහන්සේට යාඥා කරද්දී උන්වහන්සේගෙන් ඇහුවා ස්වාමීනි මම මොකද්ද කතා කරන්නේ? උන්වහන්සේ நான் பைபிள் எடுத்து திருப்பி எல்லாம் நல்லா படிச்சேன். இந்த 3 கதைகளையும் சடன்லி சடன்லி சடன்லின்னு வருது. මේ මම බයිබලෙන් හොඳට කියෙව්වා. මේ කතා තුනේම අදිසියෙන් කියලා සඳහන් වෙනවා. ஆனா தமிழ்ல அது சொல்ல முடியாது. ஏன்னா போன 2 கதைகளையும் அந்த சடன்லி அந்த வார்த்தை இல்ல. இந்த கதையில மாத்திரம் சடுதியிலே. මේ දෙමළ පරිවර්තනයේ අදිසිය කියන පදේ නැහැ. නමුත් මේ පදේ තිබෙනවා දෙමළ පරිවර්තනය. சோர்ந்து போகாதீங்க. ඔයාලා මැලි වෙන්න එපා. சடுதியிலே ஆண்டவர் வருவார். අදිසිය උන්වහන්සේ පැමිණෙන. ஆமென். அவர் எப்பொழுதும் அப்படிதான் கிரியை செய்வார். උන්වහන්සේ එලෙසයි හැම විටම ක්‍රියා කරන්නේ. பார்த்து கொண்டு இருப்பாரு. බලාගෙන ඉන්නවා. சடன்லியா வந்து இறங்குவார். උන්වහන්සේ අදිසියෙන් බැස එනවා. நீங்க நினையாத நேரம் வந்து இறங்குவார். ඔබ නොසිතිනා මොහොතක நீங்க என்ன செய்யணும்? නමුත් ඔබ කුමක්ද කළ යුත්තේ? ஜெபித்து துதித்து கொண்டு இருக்கணும் சத்தமா. යාඥා වෙන ස්තුති ප්‍රශංසා වෙන සිටිය යුතුයි ශබ්ද නගා. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. අදිසියෙන් මහත් පොළොව කම්පාවක් වේ. එයින් ඉරගේ අත්තිවාරම් සෙලවුනේ. ஆண்டவர் இறங்கி வந்தா ස්වාමීන් වහන්සේ බැසාවා. எல்லாம் அசையும். සියල්ල සෙලවෙනවා. அது மாத்திரமல்ல, පමණක් නොවේ. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. ඒකම සියලු දොරවල් ඇරුණේය. ஆண்டவர் பூட்டுகிறவர் அல்ல, கதவுகளை திறக்கிறவர். උන්වහන්සේ වැසුණා වූ දොරවල් විවෘත කරන්නව දෙවියන් වහන්සේ. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. සියල්ලන්ගේ බැඳුම්ද මිදුනේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමන් සහෝදර සහෝදරියෝ, பவுலும் சீலாவுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, පවුල් සහ සීලස්ගේ බැඳුම් පමණක් නොවේ. சிறைச்சாலையிலே இருந்த மற்ற கைதிகளுடைய கட்டுகளும் கலந்து விழுந்தது. සිරගේ සිටව අනිත් සිරකාරයන්ගේ බැඳුමුත් කඩා වැටුණා. உன் குடும்பத்துல பிரச்சனையா? ඔය පවුලේ ප්‍රශ්නද? உன் தோட்டத்துல பிரச்சனையா? ඔය වත්තේ ප්‍රශ්නද? நீ ஜெபித்து துதிக்கும் பொழுது ඔය යාඥා කරන ප්‍රශංසා කරන විට கர்த்தர் இறங்கி வருவார். සම්නාසේ බැස එන உனக்கு සේක. மாத்திரமல்ல, ඔබට පමණක් නොවේ. உனக்கு சூழ இருக்க எல்லாருக்கும் விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். ඔබ වටපිටාවේ සිටින අයට උන්වහන්සේ ගැලවීම ලබා அதுதான் දෙනවා. நம்முடைய இயேசு. ඒ තමයි අපේ යේසුස් වහන්සේ. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ඊයටත් අදටත් එදටත් සදාකාල අன்புள்ள වෙනස් சகோதர නොවන சகோதரிகளே, සහෝදර සහෝදරියෝ, உங்களுக்கு கட்டுகள் உண்டா? ඔබට බැඳුම් තිබෙනවද?
உங்களுக்கு சோதனைகள் உண்டா? අපට පරීක්ෂා තිබෙනවද? உங்களுக்கு பயம் உண்டா? අපට බය තිබෙනවද? நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தெரியாத நிலைமையில இருக்கிறீங்களா? ඊට කුමක්ද වෙන්නේ කියලා නැති වාතාවරණයක ඔබ සිටිනවද? அவரை துதித்து பாடுங்க, උන්වහන්සේට ස්තුති ප්‍රශංසා කරන්න. துதித்து ஜெபம் பண்ணுங்க, උන්වහන්සේට ස්තුති ප්‍රශංසා කරන්න. சத்தமாக துதித்து ஜெபம் பண்ணுங்க. ශබ්දනගා උන්වහන්සේට ස්තුති ප්‍රශංසා சங்கிலி කරන්න. எல்லாம் உடைந்து விழும், යකඩ දන්වැල් උන්වහන්සේ බිඳ மூடப்பட்ட දමනවා. கதவுகள் திறக்கப்படும். වසනු ලැබූ දොරවල් උන්වහන්සේ அது විවෘත மாத்திரமல்ல, කරන அங்க இருக்கிற ஜெயிலர் பாக்குறான், ඒ සිටිය මේ ඉරගේ இவங்க எல்லாம் ප්‍රධානියා தப்பி බලනවා. ஓடி இருப்பாங்க. ඔය ඉරගේ මුලාදෑනේ நாளை காலையில அதிகாரிகள் வந்து அவன் கழுத்தை வெட்டுவாங்க. එරුදෑසන ආණ්ඩුකාරය ඇවිල්ලා මගේ ඉස්සකසා அவன் තමයි. கத்தி எடுக்கிறான் தற்கொலை செய்ய. ඔව් තමගේ කඩුව ගන්නවා සීදී වෙනසා ගන්න. பவுல் சத்தம் போடுறாரு, "ஏய் ஒண்ணும் செய்யாத." පවුල් තුමන් කියනවා නෑ නෑ මොකුත් කරගන්න එපා. நாங்க ஒருத்தர் ஓடல, අපි කවුරුත් පැනලා ගියේ නෑ. கதவு திறக்கப்பட்டிருக்குது, දොර ඇරලා තිබෙනවා. சங்கிலிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, දන්වැල් බිඳ දමා තිබෙනවා. நாங்க ஓடல, අපි එනමුත් අපි දිව්වේ இங்க தான் නෑ. இருக்கிறோம். අපි මෙම ස්ථානයේ ஏன் සිටිනවා. ஓடுவோம்? ඇයි අපි දිව්වේ යත්තේ? தேவன் இறங்கி இருக்கிறார், ස්වාමීන් වහන්සේ බැසෑවිත් பரிசுத்த සිටිනවා. ஆவியானவர் இறங்கி இருக்கிறார், සුදාත්මයන් වහන්සේ බැසෑවිත් தேவ සිටිනවා. தூதர்கள் இறங்கி දේව இருக்கிறார். දූතයන් බැසෑවිත් සිටිනවා. ஆண்டவர் வந்தா என்ன தெரியுமா செய்வாரு? முதல்ல ස්වාමීන් වහන්සේ පැමිණියා මොකක්ද කරන්නේ? ரட்சிப்பு, ගැලවීම. ரட்சிப்பு. ගැලවීම. அவன் வந்து பவுல் கால்ல விழுறான், එම අවස්ථාවේ පවුල් තුමන්ගේ පාදයේ நான் වැටෙනවා. ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? මම ගැලවීම ලබන්න පවුල් කුමක්ද சொல்றாரு. කළ යුත්තේ? පවුල් තුමන් நீ කියනවා தேவனை விசுவாசி, ඔබ ස්වාමීන් වහන්සේ කෙරේ அப்பொழுது අදහන්න. நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவார்கள். එවිට නුඹත් නුඹේ ගෙයි වැසියන් සියල්ලෝ ஆமென். ගැලවීම ලබන්න. ආමේන්. பாருங்க, බලන්න அவர்களை கட்டி போட்டான் சாத்தான், යක්ෂයා උන බැඳ තැබුවා. ஆனா ஆண்டவர் கிரியை செய்தார். නමුත් ස්වාමීන් වහන්සේ ක්‍රියා කළා. ரிசல்ட் என்ன தெரியுமா? ප්‍රතිඵල මොකද්ද? கைதிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, සිරකාරයන් ගැලවීම ලැබුවා. ஜெயிலரும் அவனுடைய அதிகாரி எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. සිරගේ මුලාදෑනියා සිරගේ සිට අනිත් මේ හේවායනුත් ගැලවීම ලැබුවා. அந்த ஜெயிலரே ඒ සිරගේ அவருடைய මුලාදෑනියා புண்களுக்கு எல்லாம் மருந்து கட்டி ඔහුගේම තුවාලවලට වුන් அன்னைக்கு சாயங்காலமே ஞானஸ்நானம் பெறுகிறாங்க. ඒ අවස්ථාවේ සැන්දෑවෙම ඔහු ගැලවීම මේ බෞතිස්මත් ලබනවා. சரித்திரம் சொல்லுது, ඉතිහාසය සඳහන් කරනවා. சரித்திரம் சொல்லுது, ඉතිහාසය සඳහන් කරනවා. பிலிப்பி பட்டணத்துல පිලිප්පින් නුවරේ பவுல் ஸ்தாபித்த சபைக்கு පවුල් පීටවුන් ලැබුවා ඔය සභාවට பிஷப்பா வந்தது யார் தெரியுமா? බිෂප් එහෙම නැත්නම් සභාවේ ප්‍රධානියා විදිහට ආවේ කවුද දන්නවද? அந்த ஜெயிலர். මෙන් හේ ඉරගේ මුලාදෑනියා කියලා. கொஞ்சம் யோசித்து பாருங்க. අපිට කල්පනා කරලා බලන්න. பிசாசு உங்களை கட்டி வச்சிருக்கலாம் இன்னைக்கு. යක්ෂ ඔබ බැඳ තබා තිබෙනවා වෙන්න පුළුවන්. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ඒකට යම් කාරණයක් තිබෙනවා. நீங்க ஜெபித்து துதிக்கும் பொழுது ඔබ යාඥා කරන ප්‍රශංසා කරන විට கர்த்தர் உங்கள் கட்டுகளை அவிழ்ப்பார், ස්වාමීන් වහන්සේ ඔබේ බැඳුම් මුදාහරන அற்புதங்களை සේක. செய்வார், அற்புதங்களை செய்வார். උන්වහන්සේ ආස්කම් කරන සේක. மற்றவர்கள் உங்களை பார்ப்பாங்க, අනිත් අය ඔබ දෙස බලනවා. ரட்சிக்கப்படுவாங்க. ගැලවීම ලබනවා. ஆண்டவர் உங்களை போய் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔබව උස්සස් ස්ථානයක තබන සේක. எத்தனை பேர் இன்றைக்கு கவலையோடு இருக்கிறீங்க? කී දෙනෙක් අද දුකෙන් සිටිනවද? கவலைப்பட வேணாம், දුක් වෙන්න එපා. நம்மோடு இருக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். අප සමග සිටින තැනන් වහන්සේ ජීවමානයි. அவர் ஒரு பொழுது எங்களை புறக்கணிக்க மாட்டார், උන්වහන්සේ කිසි කලකත් අපව අහක් කරන්නේ ஒரு නැහැ. பொழுது எங்களை வேண்டாம்னு தள்ள කිසි மாட்டார். කලකත් උන්වහන්සේ අප කොන්කොට වෙන් அவர் කරන්නේ නැහැ. சொல்லுகிறதை செய்கிறவர், செய்கிறதை சொல்கிறவர். උන්වහන්සේ පවසන දේ ඉෂ්ට කරන සේක. උන්වහන්සේ ඉෂ්ට කරන දේ පවසන සේක. அவரை நம்புங்க, උන්වහන්සේ කෙරේ අදහන්න. ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க, යාඥා කරන්න ඉගෙන ගන්න. துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ප්‍රශංසා කරන්න ඉගෙන ගන්න. ஆமென். இதுக்கெல்லாம் டைம் வேணும். මේකට වෙලාව අවශ්‍යයි. அந்த டைமை தான் சாத்தான் கொடுக்க මේ மாட்டான். වෙලාව තමයි යක්ෂයාලට දෙන්නේ නැත්තේ. ஆனா அந்த போராட்டத்துல நீங்க தொடர்ந்து இருக்கணும். නමුත් පොරබැදි වෙන ඔබ ඉදිරියටම යන්න. ஆமென். ආමේන්. நாங்க எவ்வளவு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். අපි කොච්චර ජයග්‍රහණිත ජීවිතයක් ගත කළ யோசித்து හැකිද? பாருங்க. අපිට කල්පනා කරලා எல்லாரும் බලන්න. எல்லாரும் எழுந்து நிப்போம் இந்த நேரத்துல. අපි සිල් දෙනා නැගිට සිට මේ මොහොතේ. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමවත් සහෝදර සහෝදරිය. நீங்க இன்றைக்கு பவுலும் சீலாவும் இருந்த ஒரு நிலைமையில இருக்கலாம். ඔබ පවුල් සහ සීල සිටියා වාතාවරණ අද සිටින්න உங்களுக்கு என்ன පුළුවන්. தெரியுமா தேவை? ඔබට අවශ්‍ය කුමක්ද දන්නවද? நிலை நடுக்கம் தேவை. පොළොව සිලවීමක් අවශ්‍යයි. உங்களுடைய சூழ்நிலைகள் நடுங்கணும். ඔබේ අවස්ථාවන් ඔබේ වාතාවරණ அது සෙලවිය என்ன යුතුයි. செய்யணும்? එන කුමක්ද ඔබ කළ යුත්තේ? துதித்து ஜெபம் பண்ணணும். ස්තුති කොට ප්‍රශංසා කොට යාඥා කළ යුතුයි. அதுதான் இன்னைக்கு நாங்க செய்ய போறோம். ඒක තමයි අද අපි කරන්න යන්නේ. ஒருத்தராவது இங்க இருந்து வந்த வண்ணமாக போக மாட்டீங்க. කවුරුන්වත් විම ස්ථානයේ පැමිණි ආකාරයෙන්ම යන්නේ නැහැ.
ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් ඒක විශ්වාස කරනවද? இன்னைக்கு நாங்க ஜெபம் பண்ணி துதிக்க போறோம். අද අපි යාඥා කොට උන්වහන්සේට ප්‍රශංසා කරන්න. முதல்ல துதித்துட்டு ஜெபம் பண்ணுவோம். අපි උන්වහන්සේට ස්තුති කොට යාඥා කරමු ප්‍රථමයෙන්. சங்கிலியில எல்லாம் உடைய போகுது. දන්වැල් උන්වහන්සේ බිඳ දමන්නට යනවා. கதவுகள் திறக்கப்பட போகிறது. දොරට උන්වහන්සේ විවෘත කරන්නට ஒரு යනවා. புது வாழ்க்கை, අලුත් ජීවිතයක්. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது சாப்டர் திறக்கப்பட ඔබේ போகுது. ජීවිතේ අලුත් පරිච්ඡේදයක් උන්වහන්සේ එතන ආරම්භ කරන්න නම්බරිங்க. යනවා. කී දෙනෙක් විශ්වාස කරනවද? ஆமென். ஆமென். பாடுவோம். ගායනා කරමු. ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி සිදුනාත් உற்சாகமாக චලිතව பிசாச பார்த்து சொல்லுங்க, යක්ෂයා දෙස බලලා කියන්න. பாய் பாய் சொல்லுங்க. බයි බයි කියන්න. எப்படி? කොහොමද? பிசாச பார்த்து பாய் பாய் சொல்லுங்க. යක්ෂයා දෙස බලලා බයි බයි කියන්න. இன்றைக்கு கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறார். සරණ සාත ඔබට இன்றைக்கு ජයග්‍රහණය ලබා දෙනවා. மட்டக்குழிய சபையிலே ஆண்டவர் வெற்றியை අද கொடுக்கிறார். මට්ටකුලේ සභාවට උන්වහන්සේ ජයග්‍රහණය ලබා දෙන සේක. ஹalleluya. Hallelujah. ஆமென். ஆமென். என்ன சூழ்நிலையிலும் සියලු වාතාවරණවලදී எரிந்து கொண்டே இருப்பேன். දැල්වෙමින්ම සිටිනවා ස්වාමීනි. ஹalleluya. எரிந்து கொண்டே இருப்பேன். உங்களுக்கு தெரியுமா, ඔබ දන්නවද? தாவீது ராஜா ஒரு அழகான காரியம் சொல்லுகிறான். දාවිත් රජතුමා යම් අලංකාර කාරණයක් බෙදා ගන්නවා. இடது பக்கத்துல 1000 விழுந்தாலும், ඔගේ වම් පැත්තේ 1000ක් වෙනවා. வலது பக்கத்துல 10,000 விழுந்தாலும், ඔගේ දකුණු පැත්තේ 10,000ක් ஒரு වෙනවා. தீங்கும் என்னை அணுகாது. කිසිදු නපුරක් මට සිදු ஏன் වෙන්නේ தெரியுமா? නැහැ. ඇයි அவன் දන්නවද? கர்த்தருடைய ஆவியிலே நிரம்பி எரிந்து கொண்டிருந்தான். මන්දතෝ ஹalleluya. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, සිනා දැත්ව සවා කියන්න. நான் எரிந்து கொண்டே இருப்பேன். දැල්වෙමින් සිටිනවා. என்ன அட மழை பெஞ்சாலும், ඔච්චර තද වැසි ආවත්, பனி கட்டிகள் விழுந்தாலும், පිණි කැට වැටුණත්, நான் கர்த்தருக்காக எரிந்து கொண்டே ඔය ස්වාමීන් වහන්සේ இருப்பேன். දෙසා දැල්වෙමින් සිටිනවා. ஆமென். பாடுவோம். ගායනා කරමු. Hallelujah. எரிந்து கொண்டே இருப்பேன். ஓ hallelujah. எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை உங்களுக்கு தெரியுமா, ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வசனம் சொல்லுகிறான். ඔබ දන්නවද යෙසායා දිවයිස්වරයා යම් දෙයක් අනාගත වාක්‍යයක් පැවසුවා. கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம். බැඳුම් කඩන්නා වූ ආලේපය. அந்த கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் உங்கள் மேல் வந்துச்சுன்னா, ඒ බැඳුම් කඩනා වූ ආලේපය ඔබ කෙරේ බැසාවු. நீங்க மற்றவருடைய கட்டுகளை உடைப்பீங்க. ඔබ අනිත්‍යගේ බැඳුම් කඩනවා. எத்தனை பேருக்கு அது வேணும்? කී දෙනෙක්ට ඒක අද අවශ්‍යයිද? ஆமென். அந்த அபிஷேகம், ඒ ආලේපය. கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம். බැඳුම් කඩන්නා වූ பவுலும் ආලේපය. சீலா மேல அந்த அபிஷேகம் தான் வந்துச்சு. පවුල් සහ සීලස් මත ඒ ආලේපය බැසාවු. அவர்களுடைய கட்டுகள் உடைக்கப்பட்டது, சிறைச்சாலையில இருந்த மற்றவருடைய கட்டுகள் உடைக்கப்பட்டது. ඔවුන්ගේ බැඳුම් මුදනු ලැබුවා. ඔවුන්ගේ සිරකාරන්ගේ බැඳුම් මුදනු ලැබුවා. இந்த காலை நேரத்தில் மட்டக்குழிய சபையிலே அந்த அபிஷேகம் வந்து இறங்க මේ போகுது. උදෑසන මේ මට්ටකුලේ සභාවේ ඒ ආලේපය බැසෙන්න යනවා. எல்லாரும் நாங்க
අපි සියලු எல்லாரும் දෙනා ஃபோக்கஸ் பண்ணுங்க. සියලු දෙනා අවධානය යොමු කරන්න. இன்னைக்கு என்ன பகலுக்கு என்ன சமைக்கலாம்னு யோசிக்காதீங்க. දවල්ට මොනවද හොයන්නේ කියලා කල්පනා කරන්න එපා. ஆமென். ஆமென். எல்லாரும் இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே කියන ස්වාමිනී அந்த கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும். ස්වාමිනේ බැඳුම් කඩන්නා වූ ආලේපය මට අවශ්‍යයි. எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுப்பாரு. සියලු දෙනාට ස්වාමීන් වහන්සේ අද ලබා දෙනවා. அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் උන්වහන්සේ அல்ல. තරහා තිරම් බලන්නේ නැති දෙවියන් எல்லாருக்கும் වහන්සේ. கொடுக்க போறாரு. උන්වහන්සේ සියල්ලන්ට ලබා දෙන්න යනවා. எல்லாரும் கண்களை மூடி සියලු දෙනා දැස් වසාගෙන கரங்களை உயர்த்தி දැත් ඔසවා இந்த நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே මේ මොහොතේ ස්වාමිනී அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும். මේ ආලේපය මට ඕනේ. அந்த அபிஷேகத்தினால என்ன நிரப்பும். මේ ආලේපය මම පුරවන්න. கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் ஆண்டவரே. බැඳුම් කඩන්නා වූ ආලේපය. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல කියන යේසුස් වහන්සේගේ නාමයෙන් அந்த அபிஷேகம் எனக்கு என்மேல் வருவதாக මේ ආලේපය මා කෙරේ බැසේවා. அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் මම ஆண்டவரே. ලබා ගන්න ස්වාමිනී. அதை நான் මම பெற்றுக்கொள்கிறேன். ලබා ගන්න ස්වාමිනී. சிலர் கரத்தை உயர்த்த மாட்டீங்க, வாயை மூடிக்கொடுங்க. என்னத்துக்காக வாரீங்க? සමහර අතෝසවන්නෙත් නැහැ, කටාරින්නෙත් නැහැ. එන්නතක මොකටද වාරீங்க? එන්නේ? මොකටද එන්නේ? ஆண்டவர் உங்களை இங்க மாபுல் விளையாட கூட்டிட்டு வரல. ඔබ බුලත් යාගෙන කටේ ආවේ නැහැ. ஒரு தாகம் இருக்கணும், ඔබ තුල පිපාසයක් ஒரு තිබෙන්න பசி ඕනේ. இருக்கணும். යම් பாஸ்டருக்கு කුසගින්න தெரியுமா? ඔබ තුල තිබෙන්නේ. பாஸ்டருக்கு தெரியுமா என்னுடைய பிரச்சனை? பாஸ்டருக்கு தெரிய தேவையில்ல. පාස්ටර් දන්නවද මගේ ප්‍රශ්න? පාස්ටර් දැනගන්න இன்னைக்கு உங்களுடைய අවශ්‍ය கட்டுகள் නැහැ. உடைக்கப்பட போகிறது. අද ඔබේ බැඳුම් කැඩෙන්න ஒரு යනවා. புது மனிதனாக மாறுங்க. ඔබ අලුත් මිනිසෙක් වෙන්න புது යනවා. ஸ்திரியாக மாறுங்க. අලුත් ස්ත්‍රියෙක් වඩ වෙන්න යනවා. எல்லாரும் சொல்லுங்க, வாயத்திர சொல்லுங்க, සිතන මුඛයෙන් විතරට කියන්න. கட்டுகளை உடைங்க ஆண்டவரே. බැඳුම් කඩන්න ස්වාමී. கட்டுகளை உடைக்கிற බැඳුම් அபிஷேகம், කඩන ආලේපය. அந்த அபிஷேகம் இல்லாம நான் போக மாட்டேன். ඒ ආලේපය නැතුව මම යන්නේ சொல்லுங்க නැහැ. எல்லாரும், කියන සිල් දෙනා. இயேசுவின் நாமத்துல, යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்துல යේසුස් அந்த වහන්සේගේ නාමයෙන්. கட்டுகளை உடைங்க சுவாமி. ඒ ආලේ බැඳුම් කඩන්න.